அதேபோல் அவர்கள் வந்து முதல்ல வந்து இந்தியாவுக்கு வந்தவங்க அவங்க அந்த சிந்து நதி, அதாவது as far as India is concerned, the Ganga is a river for holiness, Sindhu is a river for integration. கான்செப்ட் ரெண்டும் பெரிய நதி, சிந்து நதியும் பெரிய நதி, கங்கை நதியும் பெரிய நதி. அப்போ கங்கா இஸ் அ ஹோலி ரிவர், பட் சிந்து இஸ் அ ரிவர் இன்டகிரேஷன், நேஷனல் இன்டகிரேஷன். அந்த வெளியிருந்து வர்றவங்கெல்லாம் சிந்துவை தாண்டி தான், சிந்து நதியை கிராஸ் பண்ணி தான் வர முடியும். அதாவது வித்தவுட் கிராசிங், அதாவது ஆப்கன்ஸு, ஈரான்ஸு, பெர்ஷியான்னு சொல்கிறாங்களே, ஃபார்மர்லி இட் வாஸ் பெர்ஷியா, நவ் இட் இஸ் கால்ட் ஈரான். அவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது இந்த சிந்துவை கிராஸ் பண்ணி வர முடியாது. அதனால் என்ன கொடுத்தான், சிந்துஸ்னு ஒரு பேர் கொடுத்தான். அவன் கொடுத்த பேர் வந்து அந்த ஜாகிரபிக்கலை வைத்துக்கொண்டு சிந்து. அப்போ சிந்துஸ்தான் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு. ஸ்தான்னா என்ன அர்த்தம், ஒரு இடம், ஒரு லொக்காலிட்டி. ஸ்தான் ஹிந்துஸ்தான், அங்கே ஆப்கானிஸ்தான். இந்த ரெண்டுலையும் அடங்காத பாக்கிய பாகிஸ்தான். பாக்கினா பாக்கி கிடைக்குது. இட் இஸ் ஒன்லி ஜியோகிராபிக்கல் நேம், அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியாது. அப்புறம்தான் இந்தியன் ஹிஸ்டரியை வந்து ஜெர்மன்ஸ் தான் முதல்ல எழுதினான். இந்தியன் ஹிஸ்டரி வாஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் பை ஜெர்மன்ஸ் ஒன்லி. அந்த ஜெர்மன் லாங்குவேஜில் என்ன வராது அப்படின்னா, எஸ், த ஆல்பபெட் எஸ் will not come as a first alphabet in a word. So they have substituted H for S. ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சு இருக்கீங்களா எனக்கு தெரியல. நான் ஜெர்மன் படித்தவங்ககிட்டே வெரிஃபை பண்ணேன் இதை. ஏன்னா இது தப்பாக இருக்க முடியாது. ஏன்னா யார் சொல்கிறாங்கன்னா, அந்த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர் எஸ் ராதாகிருஷ்ணன் இஸ் டெல்லிங். எனக்கு தப்பு இருக்க முடியாது. ஏன்னா ஆக்ஸ்போர்டில் 27 வருஷம் பிலாசபி சொல்லிக் கொடுத்தாரு, அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா? ஆகவே இது ஜெர்மன்ஸ் ஹேவ் சப்ஸ்டிட்யூட்டட் H for yes. So Hindu, ஹிந்துஸ்தான் அப்படின்னு வந்தது ஜெர்மன் லாங்குவேஜ். அது யூனிவர்சலாக வரும்போது அதை எல்லாரும் வந்து டோப்போகிராஃபிங்கிற ஒன்றுக்கு மேலே போய் அது என்ன ஆச்சுன்னா ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. அவை ஹிந்துஸ்தான்னா என்ன அர்த்தம், ஹிந்து என்று சொன்னால் ஆல் ஃபெய்த்ஸ் தட் ஹேட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஹிந்துஸ்தான் இஸ் அ ஹிந்து, அவ்வளோதான். இப்போ சைவிசம் அப்படி தானே. Saivism also a faith originated from Hindustan. அதில் ஒன்றும் கருத்து வேற்றுமை இல்லையே. அதனால அது ஒரு ஜென்ரல் ஐடென்டிட்டி, அதனால ஒன்றும் தவறு இல்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா அது சைவத்திலே, அதாவது என்ன ஆச்சரியம்னு கேட்டால், ஆல் கான்ட்ரவர்சிஸ் ஆர் ரைஸ்ட் ஒன்லி பை சைவைஸ். அது ஒரு பெரிய டிராபேக். எல்லா கான்ட்ரவர்சியும் நம்ம சைவத்தில் தான் வரும். ஆனால் மற்ற அவங்கெல்லாம் அப்படி குழப்பிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு லிங்குவிஸ்டிக்கு ஒரு டிஃப்ரென்சஸ்ஸு, ஜியோகிராஃபிக்கல், ரேஷியல் எல்லாம் நம்ம தான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு சப்ஜெக்ட் அது இல்லை. இப்போ விஞ்ஞானமும் சைவ சித்தாந்தமும், ஏன்னா இந்த வரையறையே தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இது தெரிஞ்சாதான் அடுத்தால நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா நம்ம இன்டெப்த்தாக சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஏதோ சயின்ஸ் 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 நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சயின்ஸ்னா என்ன, எப்பயுமே நான் வந்து நம்ம தான் we are all scholars. நான் ஏன் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணேன்னா, அங்கே வர்றவங்க எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாம் வர்றவங்களாம் ஓரளவு படித்தவங்க தான் வருது. அப்போது சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சயின்ஸுங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா, நாலேஜ் ஆஸ் ஆஃப் ஃபேக்ட், ஃபெனோமெனா, laws and proximate causes gained and verified by exact observation, organized experiment. This is a definition given for science in Webster's Encyclopedic Dictionary. Now I repeat பண்றேன். Knowledge as of facts, phenomena, laws, L-A-W-S, laws, and proximate causes gained and verified by exact observation, organized by observation or
ஆர்கனைஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதில் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். The phenomenon சிங்குலர் வந்து phenomenon, ப்ளூரல்ல phenomena, மேட்டர். இப்போ சயின்ஸ் வந்து எப்போயுமே சயின்ஸோட எல்லையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா சில நம்ம ஞானிகள் சொல்கிற கருத்தை நீங்கள் பார்க்கும்போது சயின்ஸ் வந்து we do not negativate science. Our Saiva Siddhanta philosophy is not contrary to science. It coincides with science. ஆனால் it transcends the barriers of science in some times. இப்போ பாருங்க, the phenomena or matter, அதுக்கு என்ன சொல்றாங்க? இப்போ what is a matter? In science-ல what is a phenomenon? What is a matter? Explain man. What is a matter? What is a matter? லிட்டரலா கேட்கறது வேற. What is a matter? What is going on there? அந்த மேட்டர் வேற. சயின்ஸ்ல மேட்டருங்கிறது வேற இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சயின்ஸ் எதை டீல் பண்ணும்? சயின்ஸ் கேன் டீல் எ ஃபெனோமெனன் ஆர் எ மேட்டர். அவ்வளோதான். இந்த ஃபெனோமெனன் ஆர் மேட்டருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்ஸ் தான் ரொம்ப ஒண்டர்ஃபுல். அதுதான் ஸ்காலர்லி டெஃபினிஷன். ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்? ஸ்காலர்லி டெஃபினிஷன் வேற, லேமன்ஸ் டெஃபினிஷன் வேற. இப்போ பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ in English language there are 26 alphabets. 5 are classified as vowels and 21 are consonants. ஒரு குழந்தையை கேட்டா என்ன சொல்லும்? These 5 are vowels. These 21 are consonants. வந்து யாரு சொல்லுவாங்க? இது இங்கிலீஷ்ல ஒரு பேசிக். ஆனா அடுத்த கேள்வி கேட்டாதான் உங்களாலே சொல்ல முடியாது. What is a vowel? What is a consonant? Can you tell? These 5 are vowels and first 21. Now I want, what are all vowels? You give a definition for vowel. You give a definition for consonant. எத்தனை பேருக்கு தெரியும்? புரியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுதான் அங்க அந்த இன்டெப்த் ஸ்டடிங்கிறது வேற. என்ன, on what basis, question, on what basis these are classified as vowels and what basis these are classified as consonants? அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், அப்பதான் அதை சொல்ல முடியும். வவ்வல் கான்சனன்ட்டுக்கு என்ன ஒரு நார்ம்ஸ் இதை டிஃபைன் பண்ணும்போது அது தெரியும். அப்போ சொன்னால் ஒரு பெரிய ஹைலி அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இங்கிலீஷ் சொன்னால் வாட் இஸ் அ வவல் அப்படின்னு சொன்னால் when the mouth passage is left so open as not to cause audible friction, we have a vowel. தான் vowel சொல்றீங்க. when the mouth passage e o u, இது உங்க சக்தி தமா சொல்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க முடியும் மூச்சு பிடிக்கலாம். As long as a friction does not occur, the vowel goes. But when a friction occurs, a consonant will come. At அப்படின்ட்டீங்க. இது என்னாச்சு? There is a friction. So when the friction comes, a consonant comes. என்ன definition பதி? So what is a consonant? அப்படினா சொன்னா consonantக்கு consonants are the result of audible friction or stopping of the breath in some part of the mouth or throat. இது கேளுங்க. எம்ஏ நான் காலேஜில் எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷில் சொல்லி கேட்டாலே தெரியாது. நான் எத்தனையோ ப்ரொஃபஸரை பார்த்துருக்கேன், தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. கேட்டால் ஐ ஆம் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் எம்ஏ லிட்ரேச்சர் பேர். அந்த டெஃபினிஷன் வரும்போது தான் சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஷன்
ஃப்ரிக்ஷன் வரும்போது தான் கான்ஸ்டன்ட் வருது. ஃப்ரிக்ஷன் வரலன்னா என்ன ஆகுது? ஓவர். அதனால சொன்னான், அது என்ன அருமையான டெபினிஷன் தான். லிங்குஸ்டிக்ஸ் அதை ரசிக்கணும், ரசிக்க வேண்டிய வேட்டு. அப்படி சொல்லலாம். When the mouth passage is left so open as not to cause audible friction, we have a vowel. The consonants are the result of audible friction or stopping of the breath in some part of the mouth or throat. When you are stopping the breath in the mouth or throat or even in the head, what comes? A consonant comes. So this is the basis on which the vowels or consonants are divided. இதுதான் இந்த ஸ்காலர்லி டெபினிஷன் விஷயம். சைவ சித்தாந்தம் படிக்க வர்றதுக்கு அந்த ஸ்காலர்லி டெபினிஷன் தெரிஞ்சாலும் உள்ள நுழைய முடியும். இல்லைன்னா ஏதோ நமக்கு தெரியுதுதான் சைவ சித்தாந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ அதே போல என்ன சொன்னா, அந்த ஃபெனோமேனா, ஏன்னா சைவ சித்தாந்தம் என்ன டீல் பண்ணுது, சயின்ஸ் என்ன டீல் பண்ணுது நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த பவுண்டரி தெரியாம போய் நுழைந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த ஃபெனோமேனா ஒரு மேட்டர், அதை டிஃபைன் பண்ணும். இதெல்லாம் நான் என்னுடைய டெபினிஷன் இல்லை, நான் சொல்ல டெபினிஷன்லாம் சயின்டிஸ்ட் கொடுத்த டெபினிஷன். இப்போ ஃபெனோமேனா ஆர் மேட்டர், அதுக்கு என்ன டெபினிஷன் கொடுத்தான்? அதுக்கு கொடுத்தான் டெபினிஷன், that which is apprehended by the senses. When you say it is a phenomena, when you say it is a matter, it's scientific definition. என்ன சொல்லுது? That which is apprehended by the senses. ஒரு phenomenon சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கணுமா? மெய், தமிழ்ல சொன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களுக்கு விடயமானது. தமிழ்ல சொன்னா அதுதான். எது மெய், வாய், என்ன ரொம்ப ஹை ஒரு என்ன கேட்டீங்கன்னா, சயின்ஸை போட்டு குழப்பக்கூடாது. நீ கோ டு சைவ சித்தாந்தா, சயின்ஸை போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா சைவ சித்தாந்தா இஸ் டீலிங் சம்திங் which science cannot approach. அதான் நீங்க தெரியும். இது தெரியாம தான் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதை சொல்லிட்டீங்கன்னா நிறைய கேள்வி பின்னாடி நீங்க கேட்க மாட்டீங்க. அதுக்காக இப்பயே ஒரு பீடிகை போடுறேன். அப்போ விடயமாவது, that is that which is perceptible through the five senses. எப்படியா அப்சர்வேஷன் வரும். இப்போ பாக்டீரியாஸ், வைரஸ், ஹூக்குவம், அந்த எத்தனையோ வம்செல்லாம் சொல்றாங்க டாக்டர். கண்ணுக்கு தெரியல, ஆனா மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தெரியுது இல்ல. அப்ப என்ன, இட் இஸ் பெர்செப்டிபிள். If you use an instrument, it becomes perceptible. When you see with the naked eye, it is not perceptible. அப்போ சயின்ஸ் டெஃபினிஷன் கொடுத்தா, வாட் இஸ் a phenomenon, வாட் இஸ் a matter அப்படின்னா இதுதான் ரெண்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்தான் சயின்ஸ்ல. The phenomenon, that which is apprehended by the senses. அந்த சென்சஸ் அப்ரஹெண்ட் பண்ணலன்னு சொன்னா it is not a matter according to science. It is not a phenomenon according to science. The second qualification is that which possesses. Very ரொம்ப important. என்ன அருமையான டெஃபினிஷன் கொடுக்குறான். That which possesses the characteristics susceptible to precise measurements in terms of extension, force, mass, radiation and energy. And the phenomenon, it should be apprehended by the senses. The second qualification, எப்படி இருக்கணும்? It should possess. The second qualification, that it should possess the characteristics susceptible to precise measurements in terms of extension, force, mass, radiation and energy. இந்த ரெண்டு கேட்டகரியில எது ஃபால் ஆகலையோ, that kind science cannot enter.
அவனே சொல்லிட்டான், சயின்டிஸ்ட் கேனாட் என்டர். எங்களுடைய லிமிட்டேஷன் தான். இதுக்கு மேல பேசினா அது சயின்ஸ் இல்லை. இதுக்கு ரெண்டுக்கு வராது. இந்த ரெண்டுலையும் வராத ஒரு பொருளை பற்றி நான் சொல்ல போறேன்னா அவ்வளவுதான், மேலே விட்டு கீழே இறங்கிட்டுருவோம். I am going to cite a matter which does not fall within your definition அப்படின்னு சொன்னா it is not science. ஏன்னா கேட்குறான், என்னவோ சைவ சித்தாந்தம் மூட நம்பிக்கையில் அமைஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அதை சொல்றேன் நான். சைவ சித்தாந்தம் மூட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையும் இல்லை, மூட நம்பிக்கையும் இல்லை, ரெண்டும் இல்லை, அதுக்கு மேல. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருது? அதான் வருது, சயின்ஸோட எல்லையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நுழையணுங்க. இப்போ அடுத்த கேள்வி, லாஜிக்கல் கொஸ்டின். Are there any matters or phenomenon which cannot and do not fall within the definition of science? நீ சொல்ற டெபினிஷன் சொல்ல புரியுதா? ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? நீங்க சொல்ற இந்த டெபினிஷன்ல வராம are there any matters, are there any phenomena அப்படின்னு சொன்னா விஞ்ஞானி என்ன பதில் சொல்றான்? it is not our domain. அவ்வளவுதான். விஞ்ஞானி ஒன்றும் மறுக்கலை, it is not in our domain. ஆனா இந்த கேள்வி ஞானிகள்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? அதான் முக்கியம். when you ask this question to a saint, what they அப்படின்னா அங்கதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது, there are phenomena and matters which do not fall. They are 6 categories. These 6 categories science cannot approach. எங்க சொல்லியிருக்கு புரிச்சுக்கங்க, திருவருட்பயன் 52. இன்னைக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். I'm teaching சைவ சித்தாந்தா in scientific terminology. டீல் பண்றது சயின்ஸ் இல்லை, இந்த சப்ஜெக்ட் சொட்டி காட்டேன். அப்போ இது இல்லாம பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னொன்னு சொல்லிச்சு, இது இல்லாத நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? இதுல வராது கடவுள் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க கடவுளுக்கு இது அப்ளை ஆகுமா? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? கடவுளுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம சைவ சயின்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கடவுள் மட்டும் இல்ல, there are 6 entities which cannot and do not fall within the purview of science. அது எதுன்னு கேளுங்க, குறிச்சுடுங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கு அத்தாரிட்டி எங்க இருக்கு? ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெரிய சிக்கல் சைவத்துல நம்ம ஞானிகள் கொடுக்குற டெபினிஷனை அப்படியே சொன்னா ஒண்ணுமே புரியாது. அது தமிழ்ல தான் இருக்கு, அது ஒண்ணு நம்ம தாய்மொழியில தான் இருக்கு, வேற மொழியில இல்லை. ஆனா அதை சொன்னா புரிய முடியாது. என்ன காரணம்? நாம அந்த பிலாசபிக் அண்ட் லாஜிக்கல் தமிழ் நம்ம படிக்கல. we know only spoken தமிழ், அவ்வளவுதான். கம்யூனிகேட்டிவ் தமிழ், அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த திருவருட்பயன் 52வது பாட்டுல சொல்றாரு, எத்தனை இருக்கு? ஏகன், அநேகன், இருள், கண்மம், மாயை இரண்டாக இவையாறு ஆதியில். இப்போ ஒன்னு பார்ப்போம். ஏகன் அதான் என்னது? தி அல்மைட்டி லார்ட். He is one and one only. There is no second. இப்போ கடவுளை பார்த்திருக்கியா பார்க்கலையா, கடவுளை அனுபவிச்சிருக்கியா அனுபவிக்கலையாங்க வேற விஷயம். அது நீங்க தெரியாது சொல்லலாம்.
Have you seen God? சொல்லலாம். ஆனா எது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, கடவுள் பார்க்கலன்னு சொல்லலாம். ஆனா கடவுள் என்ற வார்த்தையினால நம்ம பெரியவங்க எதை மீன் பண்றாங்க? நான் வர்றேன், ஐ எம் கமிங் டு கனடா ஃப்ரம் இந்தியா. கனடாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம், கனடாவை பார்க்கல. ஆனால் கனடான்னா என்ன அப்படிங்கிறது தெரியும்ல, மேப்பில் எங்கேருந்து வருது, எந்த பக்கம் ஈஸ்டில் போகுதா, அது அட்லாண்டிக் எங்கிட்ட இருக்குது, பசிபிக் எங்கே இருக்குது, எங்கே ஃப்ளை பண்ணுறோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அது தெரியும் இல்லையா? அது கனடாவுக்கு வந்ததும் தெரியும் அவசியம் இல்லையா? செத்தா தான் சுடுகாடு தெரியுமான்னு சொல்லுவாங்க. சுடுகாடு எங்கே இருக்குன்னு செத்தா தான் தெரியுமா? எங்க நாட்டில் ஒரு பழமொழி, செத்தா தான் சுடுகாடு தெரியுமா? அப்ப அந்த பை த வேர்ட் காட் வாட் யூ மீன் அது தெரியணும் இல்லையா? ஆர் வாட் எவர் செயின்ஸ் மென்ட், அதுதான் எங்க இருக்கு? சிவஞான போதம் சூத்திரம் 6. Who is God? சிக்கலே அதுதான். எங்க இருக்கு நான் சொல்லிடுவேன், எங்களுக்கு புரியுது, முறைய படிச்சா புரியுது. ஆனா அது அப்படியே சொன்னா இன்னைக்கு அநேகமா 99% ஆஃப் த தமிழ்ஸ் புரியாது. இட் இஸ் இன் தமிழ். அதான் பெரிய வேடிக்கை. இட் இஸ் நாட் இன் த ஃபாரின் லாங்குவேஜ். உணர்வுரு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்குமன் உலகே. இதுதான் கடவுளோட டெபினிஷன். புரிஞ்சிருக்கா? அன்னைக்கு சொன்னேன், ஒன்னே ஒண்ணு புரிஞ்சிருக்கும், நான் பேசுறது தமிழ்னு புரிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்றேன், ஐ ஆம் ட்ரைங் டு இன்னைக்கு ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், சைவ சித்தாந்தத்தை சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அதான் என்னுடைய கிளாஸ். எனக்கு இது தேவை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதை தெரியாமல், இந்த பேரியர்ஸ் தெரியாமல் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த 6 கேட்டகரி, தேர் ஆர் 6 கேட்டகரிஸ், நாட் 6 திங்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தேர் ஆர் நாட் 6 திங்ஸ், 6 கேட்டகரிஸ். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது? காட். அதான் ஏகன். அதான் ஏகன் அநேகன் இறைவன். சொன்னாங்க திருவள்ளுவர் நம்ம சிவபுராணத்தை சொல்ற, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகனுமாகி அநேகனுமாகி நாதனுமானான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. இதெல்லாம் அவங்க கடவுளுடைய கேரக்டரிஸ்டிக் விளக்குறாங்க. இப்போ அடுத்து யாரு? செகண்ட் கேட்டகரி அநேகன். அநேகன்னா யாரு அப்படின்னா the aggregate of souls. அதுக்குள்ள இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். அநேகன் அத இன்னைக்கு சயின்ஸ்ல, அதாவது இன் இங்கிலீஷ் இன் அ சயின்டிபிக் ஃபார்ம், இங்கிலீஷ்ல லிட்டரரி ஃபார்ம்லையும் சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்லலை. I am expressing through English, ஆனா by using the scientific terminology. So அதுக்கு என்ன சொன்னாங்க? The aggregate of souls. The aggregate of souls. அது என்னதான்? எல்லா ஆன்மாக்களும், உங்களை இயக்கிற ஆன்மா மட்டும் இல்ல, பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்ற ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுடைய மொத்த கேட்டகரி, தி அக்ரிகேட் ஆஃப் சோல்ஸ், தட் இஸ் கால்ட் அநேகன். இது செகண்ட் கேட்டகரி. தி தேர்ட் கேட்டகரி இஸ் இருள். தமிழ்ல சொன்னா இருள், சான்ஸ்கிரிட்ல சொன்னா ஆணவ ஆர் சகஜமல. அதான் சொன்னார் மெய்கண்டா, சகஜமலத்து உணராது. சயின்டிபிக் பார்லன்ஸ், அதுபோல அவங்க டெக்னிக்கல் பார்லன்ஸ்ல பேசலாம். the third thing is, தமிழ்ல சொன்னா அதை எப்படி சொல்லணும்? இருள்னு சொல்லலாம், அவ்வளவுதான். வேற தமிழ்ல ஈக்குவலண்ட் இல்லைன்ட்டாங்க. நாம சொல்லணும் சில வார்த்தை இங்கிலீஷ்ல ஈக்குவலண்ட் இல்லைங்கிறோம். தமிழ்ல there is no equivalent for சகஜமல.
அதனால சொன்னாரு சகஜமலத்து உணராது. இங்க வருது சிவஞான போதம் சூத்திர 4 வருது. அது என்னது? இருள். இந்த இருள்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதான் பிரச்சனை. இருள்னா என்ன? இருள்னா டார்க்னஸ்னு அர்த்தம் இல்லை. இருள்னா இருட்டு, இந்த நைட், அவ்வளவுதான். அப்படி அர்த்தம் இல்லை. ரஜினிகாந்த்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன் ஒரு பையனை. ரஜினிகாந்த்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தைகளுடைய ஜாலியா பேசுறது. You know Rajinikanth, but do you know the meaning of Rajinikanth? ரஜினினா நைட்னு அர்த்தம், காந்த்னா இரவு பிரியன் அர்த்தம். தமிழ்ல சொன்னா இரவு பிரியன், லவர் ஆஃப் நைட்ஸ்னு அர்த்தம். இதுதான் அந்த எட்டிமலாஜி. அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப சிம்ரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்ரன் என்ன அர்த்தம்? ஏன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்க இப்ப இதெல்லாம் சகஜமாக இந்த உலக கேள்விப்பட்டிருக்காரு. சிம்ரன்னா எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் பெரியவங்களுக்கும் தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். சிம்ரன்னா என்ன அர்த்தம்னா ஒன் ஹூ மெடிடேட்ஸ் அர்த்தம். ஒன் ஹூ மெடிடேட்ஸ் சிம்ரன். அப்போ என்னன்னு கேட்டா, அந்த வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகளுடைய பொருள் தமிழ்ல இருள்ங்கிற வார்த்தை தான் அதுக்கு நியரஸ்ட், அவ்வளவுதான். இப்ப இருள் ஆணவம்னா என்ன சொல்லணும்? அதை எப்படி சொல்றது? அதை புரிய வைக்கணும் இல்லையா? இப்ப இங்கிலீஷ்ல விளக்குறேன். எப்படி ஆணவம்னா என்ன? இது வந்து தேர்ட் கேட்டகரி. அதை எழுதி கொள்ளுங்கள். அப்புறம் வேணா நான் டாக்டர் நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைய சில விஷயங்களை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நோட்ஸா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நல்ல ஒரு செய்தி தான். அது செஞ்சுக்க நல்லதுதான். அது முடிஞ்சா டாக்டர் பண்ணுவாங்க. நாங்கள் ஒன்றும் எடிட் பண்ணி தரோம். அப்படி கொடுத்தோம். நான் வந்து கொழும்புல கிளாஸ் நடத்தும் போது ஒரு 10 நாள் போன உடனே நிறைய சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாரும் வந்து, ஏன்னா கொழும்புல வந்து நான் கிளாஸ் நடந்தது கவர்மெண்ட்டே என்னை கூப்பிட்டாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டே என்னை அழைச்சி தான் கிளாஸ் நடத்த சொன்னாங்க. அதான் ஸ்பான்சர்டு கவர்மெண்ட்டு. ஆனால் அங்கே போய் எனக்கு கவர்மெண்ட்டு தான் எல்லாம் ஃபேர்லாம் கொடுத்தாங்க. ஃப்ளைட் எல்லாமே கவர்மெண்ட் பெய்டு. அப்போ 15 நாள் நடத்தினோடனே அங்கே புத்திஸ்ட் கொஞ்சம் பேர் சில பேர் வந்தாங்க. அந்த செக்ரட்டரியே அந்த அந்த மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரியே புத்திஸ்ட் தான் அவர். அப்போ ஒரு 4 நாள் கழிச்சோடனே கேட்டாங்க, நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்ல நல்லா பண்ண சொல்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக்கு வி வாண்ட் ஒன் திங் டு பி டன் பை யூன்னு. என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நிறைய வார்த்தை சொல்கிறீங்களா, அந்த லெக்சிகன். அந்த லெக்சிகன் நீங்கள் சொல்கிற லெக்சிகன் எந்த நூலில் இருந்து இருக்குது? இப்போ சகஜமலம்னா எங்கே இருக்குது? சிவஞான போதம் சூத்திர 4 அப்படி. நீங்கள் யூஸ் பண்ணுற லெக்சிகன், அந்த லெக்சிகன் எந்த நூலில் இருக்குது? அந்த நூலுக்கு அந்த அந்த சொல்லுக்கு வந்து தமிழில் என்ன விளக்கம், அந்த சொல்லுக்கு இங்கிலீஷில் என்ன விளக்கம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இஃப் யூ டிக்டேட் சொன்னார் செக்ரட்டரி, அவ்வளோதான் என்கிட்ட கேட்டேன். வெரி குட் அனாலிசிஸ். நாங்களும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம். ஹவு புத்திசம் அண்ட் சைவிசம் டிஃபர்ஸ்ன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால நீங்கள் ஐ வில் சென்ட் அ செக்ரட்டரி ஃபார் யூ, யூ டிக்டேட், ஷீ வில் டேக் டவுன். அது ஷீ நோஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். வி வில் சென்ட் அ லேடி டிக்டேட், நீங்கள் எடுங்க, தென் கொடுத்து அப்புறம் வர்றோம். நாங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு நாங்கள் கொடுக்குறோம். கம்ப்யூட்டரில் போட்டு நாங்கள் அதை எத்தனை காப்பி வேணுமோ நாங்கள் எல்லாருக்கும் வச்சுக்க, அது கவர்மெண்ட் வில் அண்டர்டேக் அப்படின்னா. அது மாதிரி போட்டு கொடுத்தேன். அது கடைசியில் என்னுடைய ஃபேர்வெல் பார்ட்டியில் வி டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த வேர்டு எங்கே வருது, சிவஞான போதம் சித்தியாவில் எங்கே வருது, அத்தாரிட்டி வேணும் இல்லையா, அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், அது இங்கிலீஷில் சொன்னால் எப்படி சொல்லணும் அப்படின்னு போட்டு கொடுத்தேன். அதுபோல் இந்த இருள் என்பது அந்த ஆணவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்றதை நான் அப்படியே ஆங்கிலத்தில் சொல்றேன். A connate that atomizes the ubiquitousness of the souls. ஆணவம்னா it does not mean egoism or egotism. ஏன்னா we use a word in that parlance only. ஆணவம்னா ஹெட் வெயிட் அப்படிதான் நம்ம அர்த்தம் சொல்லிட்டு, ரொம்ப அவர் ஆணவம் பிடிச்சவர் அப்படின்னா தானே சொன்னையே சாதிப்பாரு, இதுதான் நம்ம அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படி அர்த்தம் இல்லை. ஆணவம் என்பது இட் இஸ் நாட் ஈகோயிசம் ஆர் ஈகோட்டிசம். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அதுக்கு தர்க்கம் அதான். ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா,
Egoism or egotism is only a character. It will not mean a person or entity. Anava is a character. If you say a character, there must be a thing behind it. ஒரு பொருள் இல்லாம குணம் வராது இல்லையா? Without a thing, a character will not arise. If something is having a character, there must be an object which possesses the characteristic. So it is only a character. But in Saiva Siddhanta, it is not a character. Anava is an entity. Connate. Connate is what the English is. Connate. Connate என்ன அர்த்தம்? இது என்னைக்கு இருக்கோ அன்னைக்கே இருக்கும். Connate. There are two things existing simultaneously. அதுதான் இங்கிலீஷில் கொன்னேட்னு பேர். இப்போ உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இப்போ வயசானா நமக்கு வந்து என்ன வருது? கேட்ராக்ட் வருது. மகாதேவா. You worry about the body. இது எப்போ முக்கியம் வரும்? When you consider soul is important, then the body na தான் importance வரும். If you neglect the soul, this is unimportant. இங்கே தான் வருது. Important, unimportant ஏன் வருதுன்னா, if you worry about the body, it is unimportant. If you worry about the soul, it becomes important. So I think if you worry about the soul, that's why it's unimportant for you. அதான் பேசிக்காக தானே. When you accept a soul is existing போது தான் இவ்வளோ வருது. இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ அந்த கொன்னேட்னா என்னன்னு கேட்டால், இப்போ கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறான்? கேட்ராக்ட்னு புதுசாக ஒன்று வரல உங்கள் கண்ணுக்கு. என்ன இருக்குன்னா, அதுக்கு பியூப்புலரி மெம்பரேன்னு ஒன்று இருக்குது. தட் பியூப்புலரி மெம்பரேன் டெவலப்ஸ் இன்டு கேட்ராக்ட். அவ்வளோ. பட் அந்த பியூப்புலரி மெம்பரேன் இஸ் நாட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஐ. It is a separate thing, extraneous from I. அதுபோல அப்போ the pupillary membrane and the eye are coexisting. A thing which is coexisting is called connate. அப்போ ஏன்னா இந்த டெர்மினாலஜி புரியணுங்க, அதுக்காக சொல்றேன். இப்போ ஆணவம் என்னன்னு கேட்டா, a connate that atomizes the ubiquitousness of the soul. And the soul by itself is ubiquitous. It is not confined to your body alone. You think your soul is confined to body, but actually soul is not confined to body. அப்போ இப்போ ஏன் உங்களுக்கு உயிர் வந்து உடம்புக்குள்ள தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு? எல்லாருக்கும் அப்படி தானே தெரியுது. நம்ம உடம்புக்குள்ள தான் உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இட் இஸ் நாட். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உடம்புக்குள்ள தான் உயிர் இருக்குன்னு ஏன் சார் சொல்லக்கூடாது? இதான் லாஜிக் இல்லையா? அது கேள்வி. உடம்புக்குள்ள தான் உயிர் இருக்குன்னு சொன்னா என்ன? சொன்னா என்ன வரும்? இல்ல, என்ன வரும்னா அங்க ஒரு கொஸ்டின் வந்துடும். உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உயிர் உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும். The burden of proof வந்துடுதுல லால. If you say the soul is existing within the body, the burden of proof lies upon you to prove where it exists. That's logic. As same as the power inside the battery. Power is not a matter. Power is an energy. Power is the soul, isn't it? No. Matter வேற, எனர்ஜி வேற. எனர்ஜியை பார்க்க முடியாது, மேட்டரை பார்க்கலாம் இல்லையா? எப்பயுமே விஞ்ஞானத்துல எனர்ஜியை தான் பார்க்க முடியாது. மேட்டர் கேன் பி சீன். But soul is a matter, is not an energy. அப்போ ஆணவம் ஏன்னு கேட்டா, அந்த வார்த்தைகளை தெரிகிறதுனால நம்ம வந்து நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க ஆணவம் அப்படின்னு வார்த்தை இருக்குன்னா அந்த ஆணவம்னா என்னது? அதான் சொன்னாங்க, எது இந்த வியாபகமான இந்த ஆன்மா
உடம்புக்குள்ளதான் கன்ஃபைன் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது பாருங்க, அதுதான் தட் இஸ் ஆணவம். அப்புறம் த கர்மா, அது என்னது? கர்மாவுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்தாங்க? இது ஒரு கேட்டகரி. கர்மாவுக்கு என்ன? the entity that makes the God to endow bodies to the souls. இந்த உயிர்களுக்கு உடம்பு இல்லை, அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நெசசிட்டி கடவுளுக்கு ஏன் வருது? அதுதான் கர்மா. entity that makes a God to endow the bodies to the souls. இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன். 5வது என்ன வருது? சுத்தமாயி அசுத்தமாயி. அது என்னன்னு கேட்டால், அது என்னது அப்படின்னு கேட்டால், the locus for the sound potential and sound kinetic. இந்த சத்தம் வருது இல்லையா, இந்த சத்தம் வருவதற்கு மூல காரணமாக எது இருக்கிறதோ அது ஒரு பொருள். இட் இஸ் எவர் எக்ஸிஸ்டிங். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்படி கை தட்டுறேன், சத்தம் வருது. இப்போ கேள்வி, இப்போ சத்தம் வரல, இப்போ கை தட்டுறேன், சத்தம் வருது இல்லை? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சத்தம் எங்கேருந்து வந்தது? கையிலேருந்து வந்ததா? குழந்தை கேட்டால் அப்படி தான் சொல்லும், எங்கேருந்து? கையிலேருந்து வந்தது. கையிலேருந்து வந்து சொன்னால் என்ன? கையிலேருந்து வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கையில் எங்கே இருந்துன்னு சொல்லி ஆகணும். அதான சிக்கல். கையிலேருந்து தான் சத்தம் வருதுன்னு சொன்னீங்கன்னா கையில் எங்கே இருக்குது சத்தம் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போ தானே புதுவாகும். அப்போ தான் என்ன சொல்லுங்க, சத்தம் கையிலேருந்து வரல, சத்தம் எங்கேருந்து வருது? ஆகாயத்திலிருந்து தான் வருது. அந்த ஆகாயத்தை இயக்குவது இந்த கை, அவ்வளோதான். ஆனால் அந்த சவுண்ட் பொட்டென்ஷியல் ஆர் சவுண்ட் கைனெட்டிக் cannot come from the hand or any part of the body. அதுதான் என்ன சொன்னாங்க, அந்த சத்தம் வருவதற்கு எது மூல காரணமாக இருக்கிறதோ, the locus for sound potential and sound kinetic, அது 5. நம்பர் 6 என்ன அப்படின்னு கேட்டால் மாயை. The locus from which the phenomenal and non-phenomenal universe emanates. இதுதான் the scholarly definition. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வர்பல் கான்சனன்ட்டுக்கு நான் எப்படி கொடுத்தேன், அதான் ஸ்காலர்லி டெஃபினிஷன். அது எப்பயுமே விஷயம் வந்து சாதாரணமாக சொல்கிறது வேற. இப்போ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் எங்கே இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லிடும். பட் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் அது அந்த அப்போ அந்த கம்ப்யூட்டர் விளக்கும்போது என்ன சொல்லணும்? இல்லையா, கம்ப்யூட்டர்னால் ஏதோ நான் ஹெச்பி வச்சுருக்கிறேன், நான் வந்து ஏசர் வச்சுருக்கிறேன்னா அதுவோ டெஃபினிஷன். அப்போ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்னா சயின்டிஃபிக்கலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். A computer is an electronic device that accepts, stores digital information and produces binary output. இந்த 3 வார்த்தை வந்தால் தான் மார்க் போடுவாங்க. எலக்ட்ரானிக் வரணும், டிஜிட்டல் வரணும், பைனரி வரணும். இந்த 3 வார்த்தை வந்தால் தான் நீங்கள் அதுக்கு மார்க் போடுவான். என்ன போடுவானா இன்ஜினியரிங்கில்? அதுதான் டெஃபினிஷன். அதுபோல் மாயினா என்ன, அசுத்த மாயின்னா என்ன, சுத்த மாயினா என்ன, அதுதான் அப்படி சொல்கிறேன் நான். ஏன் கேட்டிங்கன்னா பெரிய சிக்கலான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அந்த அந்த சித்தாந்தத்தில் கொடுக்குற டெஃபினிஷனை அப்படியே சொல்லும்போது நமக்கு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெர்மினாலஜி இன் லாஜிக், லேக் ஆஃப் டெர்மினாலஜி இன் கிராமர், we cannot apprehend the subject. இப்போ அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். இப்போதான் தேவாரத்தில் வராது. இங்கே மாயினா என்ன அப்படின்னா அவர் சொல்லுவார், நித்தமாய் அருவமாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய்
அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் தனுகரண புவனபோகம் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே. This is a definition for Maya in Tamil. அதனால தான் இந்த நூல்களை எல்லாம் இந்த செல்ஃப் டாட் நடக்காது. நீங்களே படிச்சுக்கிறீங்க, நடக்கவே நடக்காது. ஒரு குரு தொட்டு காமிச்சாதான் அது விளங்கும். இப்போ அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 6 பொருள்கள் இருக்கே, அந்த 6 பொருள்களும் எதுல ஃபால் ஆகல? They are matters. அதான் இங்க புரிய வேண்டியது. They are matters. ஆனா at the same time they are not matters within the purview of science, but it is existing. அப்படி சொல்லிட முடியுமா? ஸோ அதான் சயின்ஸினுடைய எல்லைக்கு வராதுன்னு சொல்றீங்களே சார், அப்போ ஏன் இருக்குன்னு அதை அசியூம் பண்ணணும் ஒன்று கேட்குறான். நீங்கள் சயின்ஸ் எல்லைக்கு வராதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் இருக்குன்னு நம்ம நம்பணும் அப்படின்னா, சயின்ஸில் எத்தனையோ விஷயம் அப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, the earth is rotating on its own axis அப்படிங்கிறான். Have you seen the axis? ஏதாவது டெலிஸ்கோப்பில் பார்த்துருக்கான ஆக்சிஸ் யாராவது? பார்க்குறங்கிற டெஃபினிஷன் எடுத்துட முடியுமா? No scientist can see the axis of the earth. Only scientists can see the area, the circumference. அதுதான் பார்க்க முடியும். No scientist can see the axis of the earth. Because the scientists have not seen the earth, can you remove the definition from science? Mathematics. Mathematics என்ன சொல்றான்? What is a point? Pointனா என்னன்னு கேட்கலாம். Mathematics. பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? மேத்ஸ்ல பாயிண்ட் இஸ் a circle which has no circumference. அப்படி ஒரு புள்ளி யாராவது வைக்க முடியுமா? ஏன் படிச்சவங்க தானே. A point is a circle which has no circumference. தான் டெஃபினிஷன் மேத்ஸ்ல. இப்படி ஒரு டாட் யாராவது வைக்க முடியுமா உலகத்துல? ஒரு புள்ளி வச்சாலும் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துடும் இல்லையா? அப்ப அதனால அந்த டெஃபினிஷனை மேத்ஸ்ல எடுக்க முடியுமா? Nobody can put a dot like that. So remove that definition from mathematics. What is a straight line? மேத்ஸ்ல என்ன டெஃபினிஷன் கொடுக்குறான்? A straight line has got certain length but no breadth. That definition mathematics. A straight line definition என்ன? A straight line has got certain length but no breadth. But can you draw a line without a breadth? Can you draw? Because you are not able to draw, can you remove the definition from mathematics? சயின்ஸ் அப்படி மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லிட்டு அதை பார்க்க முடியாதுங்குது, வரைய முடியாதுன்னு அதுவே சொல்லுது. அதே போலதான் இங்க இந்த 6 பொருள்கள். சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும், சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும். நான் கேட்கிறேன், இப்போ இந்த பாடியை இயக்கிற ஒரு பொருள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருந்து ஆகணும் இல்ல? நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ, ஆன்மான்னு சொன்னாலும் சரி, உயிர்னு சொன்னாலும் சரி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. But you cannot deny a thing which is extraneous to the body is activating the body. அதை மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? Which is activating the body, and one fine morning the body becomes inactive. We can keep only 24 hours. சொல்ல 24 hours மேல வச்சிருக்காதுங்கிற சிவாஜி சுப்ரமணியம் சொல்ல, don't keep the body beyond 24 hours, don't embalm them. இதான் அவருடைய சிவாஜி சுப்ரமணிய டைரக்ஷன். அப்போ அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியுமா உங்களால? ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் ஆகணும். that activates the body. It is not part and parcel of the body. சொல்ல முடியுமா? part and parcel சொல்ல முடியுமா? பாடியில் சொன்னாதான் வரணுமே ஆப்சர்வேஷனுக்கு. இப்போ அதெல்லாம் கேள்வி, அருமையாக ஒரு கேள்வி கேட்பாரு சிவஞான போகத்துல, உயிர் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை இல்லை. கரெக்ட் கொஸ்டின்.
அதான் சொன்னார் திருவள்ளுவர், அருமையாக சொன்னார். யார் ஃபூல் தெரியுமான்னார். பெரியவங்க எதெல்லாம் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் கடவுள் இல்லை, உயிர் இல்லை, மறுபிறப்பு இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு பாடுறான். திருவள்ளுவர் சொன்னார், அவ்வளோதுக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் என்ன ஆகும்ப்பா, நான் 7 சீரில் தான் சொல்லி ஆகணும், 7 சீரில் அவ்வளோதையும் சொல்ல முடியாது. அவர் சொன்னார், யார் தெரியுமான்னாரு, எதையெல்லாம் பெரியவங்க இருக்குன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றவன் தான் அழகைனர். சிம்பிளா, உலகத்தார் உண்டென்பதில்லன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். ஒரு லிஸ்ட் போடாதான், லிஸ்ட் போட்டால் பெரிய லிஸ்ட்ல வருது. கடவுள் இல்லை, உயிர் இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, மறுபிறப்பு இல்லை, இல்லை இல்லைன்னு தானே பாட்டு பாடிட்டே இருக்கான். இந்த இல்லை இல்லைன்னு பாட்டு பாடுறான் பாரு, அவன் தான் சொன்னாரு வையத்து அழகையாய் வைக்கப்படும். என்ன சொன்னார் தெரியுமா? பேயை பார்த்துருக்கியா? திருவள்ளுவர் எப்படி சொன்னார்? நீ பேயை பார்த்துருக்கியா? பார்க்கல, அதுதான் பேய், பார்த்துக்கோ அப்படின்னா. நான் சொல்றேன் இளைஞர்களுக்கு, நீ பேயை பார்க்கலையா, இப்ப சினிமாவில் ஆடுது பாரு, அதுதான் பேய். தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடுதே, அதான் பேய். அதனால சொன்னாரு, பெரியவங்க எதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ அது இல்லை இல்லைன்னு சொன்னவங்க தான் அழகேன்ட்டார். உலகத்தார் உண்டென்பதில்லன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். சரி, திருவள்ளுவர்னு ஏற்றுக்கல, ரைட். நான் சயின்ஸை தான் ஏற்றுக்குவேன், ரைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் யூ சே த சோல் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங், யூ சே த காட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங், ஆல் ரைட். ஐ ஆம் ஆஸ்கிங் எ லாஜிக்கல் கொஸ்டின். இந்த இல்லை இல்லைன்னு சொன்னது இல்லையா, அது எது சொல்லு, எது சொல்லிச்சு? இல்லை இல்லைன்னு, இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு பாட்டு பாடுது இல்லையா, எது பாடுது, எது இல்லைன்னு சொல்லுது? என் கண்ணு, என் மூக்கு, என் வாயின்னு சொல்ல முடியுமா நீங்க? எது சொல்லுது இல்லை? அப்போ that which speaks, that which acts cannot become a non-entity. அது இல்லாத பொருளாக இருக்க முடியுமா? ஒரு லாஜிக். இல்லாத பொருள் பேசுமா? இருக்கிற பொருள் பேசுமா? எது பேசுது? சொல்லணும், லாஜிக்கலா சொல்லணும். எது பேசுது? அதுதான் ஆன்மா. அதுதான் ஆன்மா. அது எது இல்லை இல்லை என்று சொல்லுகிறதோ அதுதான் ஆன்மா. அப்படி ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுதான் சயின்ஸ் விரோதம். ஒரு பொருள் இல்லைன்னா அதனுடைய எஃபெக்ட் வரக்கூடாது இல்லை, சயின்ஸாக தானே. இஃப் யூ சே நத்திங் இஸ் எக்ஸிஸ்டிங், அது என்ன இருக்கக்கூடாது? இட் ஷுட் நாட் காஸ் எனி ரெப்பர்குஷன். அதானே விஞ்ஞானம். அதனால என்ன சொன்னாங்க இந்த இடத்துல? அப்போ இங்கே சைவ சித்தாந்தம் எப்படி ப்ரொசீட் பண்ணுதுன்னா, இந்த தேர் ஆர் certain things, இப்போதைக்கு நீ வச்சுக்கோ, கடவுள்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, there are certain things which are actually existing, but at the same time they do not fall within the definition and purview of science. அப்படி எத்தனை பொருள் இருக்கு அப்படின்னா, அதான் 6 வகையான பொருள்கள் இருக்கின்றன என்று அதை சொன்ன. இப்போ வருவோம். இப்போ திருமுறையில் இப்போ இதை எங்கே சொல்கிறார்? அதான் தேவாரத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ ஞானசம்பந்தர் எப்படி சொல்கிறார்? இந்த 6 பொருள்களுக்கு என்ன சொன்னார்? தே ஆர் எட்டர்னல், தே ஆர் beginningless. Second thing, they are not a byproduct of something else. எப்பயுமே பேசிக்கலாக ஒரு அதிலிருந்து ஒரு பை ப்ராடக்ட் வரலாம். இந்த 6 பொருள்களும் என்ன கிடையாது, இன்னொரு பொருளிலிருந்து தோன்றலை. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நாட் த பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அனாதி. அனாதின்னு என்ன அர்த்தம்? which has no beginning and it has no primordial matrix
from which they have emanated. அதுதான் அது. இந்த 6 பொருளுக்கும் அது மாதிரி தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்ன சொன்னார், ஒரு தேவாரத்தை சொன்னார், திருமுதுகுன்றத்தில் சொல்கிறார் பாருங்க. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திருவருட்பயன் 52 சாஸ்திரம். இந்த திருவருட்பயன் 52 சொல்கிற விஷயத்தை திருஞான சம்பந்தர் எப்படி சொல்கிறார்? எப்படி சொல்கிறாருன்னா, விளையாததோர் பரிசில்வரு பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர அருட்டலைவன்னது சார்பாம். திருமுதுகுன்ற தேவாரம். இப்போ இதை எப்படி அர்த்தம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. படித்தா ஏதாவது புரியுதா? விளையாததோர் பரிசில்வரு பசுபாச வேதனை ஒன் தலையாயின தவிர வருட்டலைவன்னது சார்பாம். தமிழில் தான் இருக்கு. ஏதாவது புரியுதா? அதுக்கு தான் இலக்கணவாதியார் வேணுங்கிறது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளையாததோர் பரிசில்வரு அப்படின்னு அர்த்தம். இந்த பொருள்கள் இன்னொரு பொருள்ல இருந்து விளையல. பரிசுனா தன்மை. பரிசுனா பிரைஸ்னு அர்த்தம் இல்லை. பரிசு என்பதற்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் இருக்கு, தன்மை, கேரக்டர். த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்றீங்களா அது. அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த அந்த பாட்டை எப்படி அர்த்தம் பண்ணணும்? விளையாததோர் பரிசில் வரு. இட்ஸ் அ ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை என்ன பண்ணுறீங்க, அந்த எல்லா பொருளோடையும் கொண்டு கூட்டணும். விளையாததோர் பரிசில் வரு பசு, விளையாததோர் பரிசில் வரு பாசம், விளையாததோர் பரிசில் வரு வேதனை, விளையாததோர் பரிசில் வரு ஒன்றலை ஆயின தவிர அருட்தலைவன்னது சார்பாம். இந்த 5 பொருள், அதாவது இப்போ நமக்கு நல்லா புரியுது. அருள் தலைவன் அவன் தான் கடவுள். கடவுளுக்கு என்ன சொன்னார்? அருள் தலைவன். அரசியல் தலைவன் இல்லை, அருள் தலைவன். இப்போ அப்போ அவனும் எதில் வரல? இன்னொரு பொருள் இருந்து வரல. பசு இந்த ஆன்மாவும் இன்னொரு பொருள் இருந்து வரல. பாசம் இன்னொரு பொருள் இருந்து வரல. வேதனை இன்னொரு பொருள் இருந்து வரல. வேதனைங்கிறது தான் கர்மா. அதானே, அதுதான் நமக்கு காரணம். நமக்கு கர்மா தானே இன்ப துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. அதான் வேதனை. வேதனைங்கிறது இன்பத்தையும் சேர்த்தான் குறிக்கணும். ஒன் தலை, ஒன் தலைங்கிறது என்ன? மாயை. ஏன்னா அது விளக்கத்தை செய்யும். ஆகவே ஒன்றலை. அப்போது அந்த பாட்டை எப்படி கொண்டு கூட்டணும்? விளையாததோர் பரிசில் வரு பசு, விளையாததோர் பரிசில் வரு பாசம், விளையாததோர் பரிசில் வரு வேதனை, விளையாததோர் பரிசில் வரு ஒன்றலை ஆயின தவிர. இவற்றை தவிர்த்தால் எழுவா எது? பசு தான் எழுவார். அந்த காலத்து தமிழ் அப்படி தான் கேட்பான். அந்த காலத்து தமிழ் படிக்க போனீங்கன்னா அர்த்தம் கேட்க மாட்டாங்க முதல்ல. அந்த காலத்து மெத்தட் தமிழ் படிக்க போனால், அந்த காலத்து தமிழ் வாத்தியாரெலாம் ஒரு கேள்வியை கேட்டு தெரியலன்னா அந்த இலக்கணத்தை படிச்சுட்டு கிளாஸில் வந்து உட்காரு போயின்றாங்க. அப்படி தான் எல்லாம் படிச்சிருக்காங்க தமிழ். ஒரு நடந்த சம்பவம், இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய மாபெரும் தமிழ் புலவர். அவரிடத்த தமிழ் படிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். ஏன்னா அந்த காலத்தில் என்ன, மகாவித்வான்கிட்ட படித்தா ஒரு தனி சிறப்பு. அப்படி ஒரு காலம். இந்த காலம் சொன்னாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது மாதிரி அந்த காலத்தில் யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. அப்போ என்ன, நான் அவர்கிட்ட படித்தேன் இவர்கிட்ட படித்தேன்னு அந்த காலத்தில் சொல்லணும். அப்போ அவர் கேட்டார், ஒரு ஆசிரியர் கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அவர்கிட்ட. உங்கள்கிட்ட தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம் உட்கார்ப்பான்னாரு. நீ இது வரைக்கும் ஏதாவது தமிழ் படிச்சிருக்கியான்னாரு. நான் நிறையா படிச்சிருக்கேன். எனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு 300 பாட்டு எனக்கு மனப்பாடம், சிலப்பதிகாரத்தில் இத்தனை பாட்டு எனக்கு மனப்பாடம்னு அடிச்சு விட்டார். அவர் கேட்டார், உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் உங்களுக்கு பிடிச்ச நூல் எதுன்னார். எனக்கு பிடிச்சது கம்பராமாயணம் தான். வெரி குட், ரொம்ப நல்ல பையனாக படிச்சிருக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்டார், கம்பராமாயணத்தில், கம்பராமாயணம் தமிழில் உள்ள இலக்கணத்தில் இவங்க தமிழில் இலக்கியங்களே பிடிச்சது. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 10,500 பாட்டில் உனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னார். அவருக்கு பிடிச்ச பாட்டு, அவர் உண்மையில் நல்லா படிச்சிருக்கிறார்.
இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கம்பனுடைய கவி நயம் அப்படின்னு சொன்னார். சரி, வெரி குட், அந்த பாட்டை படினேன். படித்தேன். படிச்சுட்டு இந்த பாட்டில் எது எழுவாய், எது பயனிலை, எது செயற்படுகிறோம். ஏன்னா இவர் அடுத்த பாடம் நிறுத்த போற பையன் எந்த பேஸில் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இவன் எந்த ஸ்டாண்டில் இருக்கான்னு தெரிஞ்சாதானே வாதியார் அடுத்த பாடத்தை ஆரம்பிக்க முடியும். இவ்வளவு தூரம் எனக்கு கம்பராமாயணம் தெரியும், பாட்டு தெரியும்னு சொன்னவருக்கு அந்த பாட்டை சொல்லி எழுவா எங்க இருக்கு, பயனிலை எங்க இருக்கு, செயற்படுபடி எங்க இருக்குன்னு கேட்டேன். அது சொல்ல தெரியும். அவர் சொன்னாரு, எழுவாய் பயனிலை நாம் இருவதும் சேர்ந்து செயற்படுகிறோம் யாதொன்றும் இல்லை. எழுவாய் பயனிலை நாம் இருவரும் செய்யப்படுபொருள் யாதொன்றும் இல்லை. அப்போ அந்த தேவாரத்தை கொடுத்த உடனே அந்த தேவாரத்தில் எழுவாய் எது என்றால், எழுவாய் பசு. அப்படி பார்க்கணும். அந்த பசுவாகிய எழுவாய் அந்த பாசம் வேதனை உன் தலையிலிருந்து நீங்க அது இறைவனுடைய அருளை போய் சாரும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இந்த ஒரு விஷயத்தை எனக்கு மெயினா சயின்ஸை பேஸ் பண்ணி சொல்றதுனால, இப்ப இடைவேளைக்கு அப்புறம் இதை பற்றி எனக்கு ஒரு கருத்தை நான் சொல்லிட்டேன். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது, என்னுடைய அனாலிசிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். நீங்க சயின்ஸ் என்ன சொல்லுது, அந்த சயின்ஸ் எதை டீல் பண்ண முடியலையோ, சயின்ஸ் டீல் பண்ணலங்கிறாங்க, உயிர் இல்லைன்னு தெரியுவீங்களா நீங்க? அந்த சயின்டிஸ்டும் ஒரு நாள் சாகதை பார்க்க தானே செய்யணும். மாபெரும் ஈஸியும் பெரிய மேதையும் ஒரு நாள் செத்தாரா இல்லையா? அதுல ஒரு எல்லை தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தால நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுங்கிறத சொன்னேன். இப்போ அடுத்தால இடைவேளைக்கு அப்புறம் என்ன சொல்ல போறேன்னா, இந்த பற்றி இந்த உயிர் என்பது எட்டர்னல். 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்புறம் தான் கால் சாப்பிட கொஞ்சம் நல்லா கேளுங்க. அதாவது உயிர் எட்டர்னல், அது வினைக்கு தகுந்தாற் போல மறுபிறப்பை அடையும். இந்த கான்செப்டை பத்தி வெஸ்டர்ன் தாட்ஸ் எப்படி இருக்கு? இப்போ அடுத்த ஆங்கிள் பாருங்க. சயின்ஸ் அனலைஸ் பண்ணியாச்சு. நான் வெஸ்டர்ன் தாட், அந்த வெஸ்டர்ன் தாட் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம இடைவேளைக்கு அப்புறம். அரக நம பார்வதி பதை. இந்த பட்டியலை தலைமையாக வைத்திருக்கின்ற சைவ சித்தாந்த செம்மல் சென்மலை அவர்களே, மற்றும் உலக சேவை பேரவைத் தலைவர் டாக்டர் சந்தர்களே, மற்றும் இங்கு குழுவிற்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த வணக்கம். ஒரு எதிர்பாராத சந்திப்போ விபத்தோ உண்மையில் ஐயாவுடைய போல இந்த வைரவரை போல இந்த 4 பேரோடு எனக்கு நெருங்கிய தொடர்புண்டு. காரணம், நான் லண்டனிலே பணியாற்றி வருகின்ற சைவ இயக்கத்தில் 31 ஆண்டுகளும், அதற்கு முன்பு இலங்கையில் 10 ஆண்டுகள். இந்த 41 ஆண்டுகளில் எங்கள் பணிகள் யாவும் 4 பேரோடு சேர்ந்த பணிகள். குறிப்பாக கொழும்பு இந்த காலத்தில் கொழும்பு குமரன் ஸ்ரீ சுப்பிரமணிய கோயில் என்ற ஒரு ஆலயத்தில் நாங்கள் 1964ஆம் ஆண்டுகளிலேயே 4 பேருக்கென்ற கோயில் உள்ளே அமைத்து இந்த 4 விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்தோம். அந்த கொழும்பு சங்கத்திலும் நாங்கள் 4 பேருக்கே முதன்மை கொடுத்து 4 விழாக்களையும் குரூசங்களும் நடத்தி வந்தோம். அதேபோல லண்டனிற்கு சென்ற பின்பும் அந்த 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமண சங்கத்துக்கு இப்பொழுது வயது 31. அங்கும் எல்லா பணிகளும் 4 பேரை கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக எமது தமிழ் பாடசாலையின் பெயர் 4 தமிழ் பாடசாலை, எமது நூலகத்தின் பெயர் 4 நூலகம், எமது மூத்தோர் நிலையம் முதியோர் கூடும் நிலையத்துக்கு பேர் 4 முதியோர் நிலையம் 4 என்ற பெயரிலேயே பணியாற்றி கொண்டே வந்தோம். அந்த ஏதோ அந்த ஒரு பூர்வீகமாக்கம் இங்கேயும் 4 பேரோடு குழந்தை சேர்த்து விட்டது. இங்கே திருமதி உஷா ஸ்ரீபவன் சிஸ்கன் இருக்கிறார்கள். அவருடைய மைத்துனி, அதாவது அவருடைய திருபவனுடைய சகோதரி டாக்டர் இந்திரா சிவம் சிஸ்கந்தரையாவோடு நான் 10 ஆண்டுகள் அவர் தலைவியாகவும், நான் அந்த சங்கத்தின் பொருளாளராகவும், பாலசுப்ரமணிய நண்பர் செயலாளராகவும் 10 ஆண்டுகள் பணியாற்றினோம். அது 1964ஆம் ஆண்டு தொடக்கம் 74ஆம் ஆண்டு வரை உள்ள 10 ஆண்டு சமண சங்கத்தின் கொழும்பு சமண சங்கத்தின் வரலாற்று ஒரு பொற்காலம் கூறப்பட்ட காலம்.
குறிப்பாக அப்படியே பவனோடு சேர்ந்து அங்கே பல அந்த காலத்தில் நாங்கள் அங்கேயே ஒரு கட்டடத்தை கட்டினோம். அப்படி நாங்கள் 4 பணி செய்து வந்தோம். சென்ற மாதம் ஜூன் மாதம் இந்த 4 நாங்கள் 41 ஆண்டு ஆற்றிய பணிக்கு ஒரு பரிசாக நமக்கு ஒரு நல்லதொரு விடயம் நடந்தது எமது சங்கத்தில் அந்த மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தேன். லண்டனில் உள்ள சங்கத்தில் நாங்கள் இந்த 4 பேரோடு ஒரு சிறு நடராஜ சிலையும் ஒரு சிறு சிவாமி சிலையும் வைத்து வணங்கி வருவது வழக்கம் கடந்த 30 ஆண்டுகளாக. கடந்த ஆண்டு ஒரு அடியார் மனத்தில் இந்த 4 பேர்கள் சிறு கொஞ்சம் பெரிய சிலைகள் இவர்களுக்கு பொருத்தமாக ஒரு நடராஜ சிலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தோடு ஒரு சிவகாமி சிலையை இன்னொரு அடியார் தான் செய்ததாக கூறினார். இவருக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று வரும்பொழுது இன்னொரு அடியார் மனத்திலே சிதம்பரம் போல் அமைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்படி இது அந்த கோயில் அங்கே கனகசபை போல் அமைந்திருக்கின்றது. அதன் கும்பாபிஷேகம் ஜூன் 18ஆம் தேதி நடைபெற்று இப்பொழுது 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று சென்ற சனிக்கிழமை முடிவிட்டது. அந்த ஆலயம் சிதம்பரத்தில் உள்ள கனகசபை போல முழு அங்கே கருங்கல் இங்கே கிரனைட் கல்லால் கட்டப்பட்டிருக்கின்றது. மேலே உள்ள கூரை 24 கேரட் கோல்ட் பூசப்பட்ட கூரையாக வச்சிருக்கணும். அங்கே பொற்கூரை எங்கள் உலகத்திலாவிட்டாலும் அதிலே உங்களுக்கு தெரியும் சிதம்பரத்திலே இங்கே 21,600 ஓடுகள் இருக்கின்றன. அதை பெறுவதற்காக அங்கே அந்த கூரையில் நாங்கள் 21,600 ஓடுகளை செதுக்கியுள்ளோம், அதாவது என்கிரேவ் பண்ணியிருக்கின்றோம். அது அந்த எமது சுவாசமோ நாடிகள் 72,000 நாடிகள் 21,600 சுவாசங்கள், அதான் டைல்ஸ். பிறகு அந்த அங்கே 72,000 ஆணைகள் இருக்கின்றன. அவற்றை குறிப்பதற்காக ஒவ்வொரு டாக் மாதிரி அதை எங்கே செய்திருக்கின்றோம். 9 கலசங்கள் வைத்திருக்கின்றோம். இதை உண்மையாக ஒரு ஆங்கிலேயர் தான் செய்தார். அவர் அதற்கு 80 டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பாவிச்சு இதை செதுக்கி தந்தார். மிக அழகாக இருக்கின்றது. லண்டனுக்கு வரும்பொழுது தயவு செய்து இங்கே பாருங்கள், அது ஒரு சிதம்பர காட்சி என்று சொல்லுங்கள். நம்ம கடந்த கலசத்தில் ஒரு கட்டுரை அதில் எழுதிக்கின்றோம். லண்டனில் கனகசபை என்று சொல்லுவாங்க. அங்கே நடராஜர் அவரோட சிவாமி அம்மையார் ஒரு பிள்ளையார் இந்த 4 பேரோடு காட்சி இருக்கின்றனர். ஆகவே 4 பேருக்கும் நமது தமிழ் சிங்கத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதைவிட 60களில் நான் பண்ணாலை என்ற கிராமத்தில் ஒரு வைரவ ஆலயத்தில் அந்த 63,000 வரலாற்றுகளை படித்து முதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்த சேக்கிலார் மாநாடு கிராமத்தில் நடைபெற்றது 62களில். அப்பொழுது எனக்கு வயது 16 18. நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வைரவர் ஆலயத்தில் பெருமானத்தை படித்து இங்கே உள்ள கதிர் துரசிங்கத்தின் தந்தையார் கதிரா தம்பி ஆசிரியருடைய தலைமையில் செய்து பின்பு ஒரு சேக்கிலார் மாநாடு 64 கொண்டாடினோம். அதே பணியை பிறகு கொழும்பில் சென்று கொம்மனி திரு ஆலயத்திலும் இந்த 4 பெருமக்களை பற்றிய வரலாற்றை படித்தோம். இப்பொழுது லண்டனில் எமது வெள்ளி விழா நடைபெற்ற ஆண்டாகிய 2002ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை 4 ஆலயங்களில் இந்த 72 புராணங்களை திரும்ப வெள்ளிக்கிழமை சொல்லி இப்பொழுது 288 சொற்பொழிவுகள் லண்டனில் மாத்திரம் செய்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பெருவிழானத்தையும் சேக்கிலார் விளையாட்டையும் பரப்பிருக்கின்றோம். உங்களுக்கு நல்லா தெரியும், மெக்லீன் என்பவர் இந்த பெருவிழானத்தை இப்பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார். இதை விட இந்த பத்மினி கவாலிமுத்தி என்பவர்கள் இதை இந்த படமாக சித்திரப்படமாக பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இப்போ லண்டனில் பெரியவரான ஓரளவுக்கு சேக்கிலாரையும் பெரியவரான பெற்ற ஓரளவுக்கு நாங்கள் அறிய வைத்திருக்கின்றோம். அந்த நீதியில் இன்றைக்கு இந்த 4 பேரை இது வீடுதோறும் இருக்க வேண்டிய படம். இங்கே மாத்திரமில்லை, நாங்கள் இந்த படங்களுக்கு எந்த அளவு அச்சிட்டு அங்கே கொடுத்துன்னு வருகின்றோம். எல்லா வீடுகளிலும் இந்த 4 பேரோடு இருக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த தந்தப்பதற்கு நன்றி கூறி உங்கள் பணிகள் இங்கே ஐயா இருக்கின்றார். ஐயா லண்டனுக்கு வந்த பொழுது நன்றாக பயன்படுத்தினோம். அடுத்த ஆண்டு ஐயா அங்கே தான் கூப்பிடணும் போல இருக்கு. ஐயா அங்கே கூப்பிட வேண்டும். காரணம் இப்படி பெரியார்கள் வந்து நமக்கு இந்த விடயங்களை இலகுவாக சொல்லித் தருகிறார்கள். அந்த பணியில் இப்பொழுது 50 ரன் துவங்கி இருக்கின்றார். மிக விரைவில் அவர் நல்ல சிறனாக அமைவார் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விட வணக்கம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அருமையான கௌரவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த அவர்களுடைய திருக்கையினாலேயே இந்த 4 பேருடைய படத்தை நாம் திறந்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை பேரும் இன்றைக்கி பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டதற்காக டாக்டர் நம்போதரன் ஐயா அவருடைய சார்பிலே நான் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் மேலும் மேலும் இந்த சைவ பணியே மிகவும் இன்னும் சொல்லப்போனால் நேற்று கூட மகாநாட்டில் சொன்னாங்க, அடுத்த தலைமுறையை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு திறன் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சமயம் வளர்வதற்கு சிவபெருமான் எல்லாவற்றையும் அருள வேண்டும் என்று நான் அவர்களிடத்தை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது இப்பொழுது நிறைவு செய்கின்றோம்.
ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெண்மை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யாழிகள் நலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். அப்புறம் ஒரு அறிவிப்பு, நம்முடைய அடுத்த வகுப்பு திங்கட்கிழமைக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை தான் நடத்துகிறோம். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிற காரணத்தினாலே ஈழத்து தமிழ் அறிஞர்களுடைய வரலாறு 2 வால்யூமாக வெளிவந்திருக்கிறது. அந்த 2வது பகுதி நாளை வெளியிட இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல நிகழ்ச்சினால அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நம்முடைய வகுப்பை நாளை வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றுகிறோம். ஆனால் சனி ஞாயிறு நடத்தக்கூடிய அந்த 3 நேர வகுப்பு அது வேர்ல்டு சைவா கவுன்சில் ஸ்பான்சர் பண்ணுறது. ஆகவே அது கட்டாயமாக உண்டு. ஆகவே நீங்கள் விருப்பமுடையவர்கள் சனிக்கிழமை என்று மாலை 5லிருந்து 8 வரைக்கும், அது இன்னும் கொஞ்சம் நம்முடைய நூல்களை போய் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் நம்ம சனிக்கிழமையும் 5லிருந்து 8 வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் 5லிருந்து 8 வரை அது நடக்கும். திங்கட்கிழமை என்று வகுப்பு இல்லை. அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை 7லிருந்து 9 வரை வழக்கம் போல இந்த வகுப்பு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திங்கட்கிழமை நேரம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடியுது. ஓ, அது ஐயாண்ட ஆசிரியரோட வேற அவர் கொஞ்சம் விளக்கங்களும் கொடுப்பாரு நினைக்கிறோம். எல்லாரும் முதல்ல வசதியாக இருந்தால் சமம் கொடுக்குறாரு. அங்கே இருந்து வந்திருக்காரு. இந்த நூலாசிரியர் அவர்கள் பண்டித அப்புத்துறை அவர்கள் ஈழத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கௌரவம் செய்ய வேண்டிய காரணத்தினாலே நாளைக்கு அதற்காக நமக்கு 2 முக்கியம், தமிழும் முக்கியம், சைவமும் முக்கியம். ஆகவே நாளை அந்த நிகழ்ச்சிக்காக நாம் அதை ஒத்தி வைக்கிறோம். வழக்கமாக கேட்டுக்கொண்டு வந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் உங்களுக்கு தெரியும். அது இதையே நான் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சயின்ஸுங்கிறது வேற, ரிலிஜியனுங்கிறது வேற. 2 ஒன்றுக்கு ஒன்று முரண் இல்லை. நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சமயங்களில் முரண் இருக்கு. சயின்ஸோட கோயின்சைட் ஆகாது, அது நம்பிக்கை தான். ஆனால் அது அன்றைக்கி போன கிளாஸில் கூட சொன்னேன், கிறிஸ்டியானிட்டி எங்கேயெல்லாம் சயின்ஸுகள் வேறுபாடு வருது. நம்ம சமயம் சயின்ஸ்லேருந்து வேறுபடவே படாது. ஆனால் சயின்ஸ்னாலேயே எல்லாத்தையும் முடிவு செஞ்சிட முடியாது. சயின்ஸோட ரோல் என்ன, சமயத்தோட ரோல் என்ன, அந்த வித்தியாசம் தெரியாமல் நிறைய இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு குழப்பம். இவ்வளவு சயின்ஸ் டெவலப் ஆன பிறகு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அது நியாயமாக, அவங்களுடைய பார்வையில் நியாயமான கேள்விமாக தான் தெரியுது. ஆனால் சயின்ஸ் டீல் பண்ணுற சப்ஜெக்ட் வேற, நாம் டீல் பண்ணுற சப்ஜெக்ட் வேற. சயின்ஸ் சோலை பற்றி டீல் பண்ணுமா? சோலை பற்றி சயின்ஸ் டீல் பண்ணுமா? டீல் பண்ணாது. கடவுளை பற்றி டீல் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அவங்களுடைய எல்லை இல்லையே. அதுக்காக சயின்ஸ் டீல் பண்ணலைங்கிறக்காக வேண்டிய வேண்டான்னு சொல்லிட முடியுமா? அதனால தான் இந்த 6 பொருள்கள் சயின்ஸ் மேட்டர்னு சொல்லாத ஒரு நிலையில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த பொருள்கள் நம்ம மேலே, இந்த ஆன்மாவின் மேலே ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் விட முடியாது. இப்போ அந்த பொருள்கள்னால நமக்கு ஒரு எஃபெக்ட் இல்லைன்னா விட்டுடலாம். there are things but they have no effect upon the soul அப்படின்னா we can leave it. அப்படி இல்லையே, அது அந்த நம்ம ஆன்மாவின் மீது சில விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்க, அப்புறம் எப்படி நீங்கள் இல்லை வேண்டான்னு சொல்ல முடியும்? இல்லையா? எப்பயுமே அப்படி தான் விளைவு வருது. கான்சிக்வன்சஸ், யூ ஆர் ரியப்பிங் த கான்சிக்வன்சஸ், யூ ஆர் ரியப்பிங் த ரிபர்கஷன்ஸ். தென் ஹவ் கேன் வி ஒமிட்? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே சயின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியாது. அது மாதிரி தெரியும். 2வது, science can answer the question how, but our religion and philosophy will answer the question why. எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு 2 கொஸ்டின் இருக்கு, why and how. இந்த ஹவுங்கிற கொஸ்டினுக்கு தான் சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும், ஒய்ங்கிற கொஸ்டினுக்கு சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது, how a child is born, science can answer. But why a child is born, can science answer?
why a child is born. அந்த ஒய் அப்ளை பண்ணி பாருங்க. அந்த ஒய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் விட கிடைக்காது. இவன் ஏன் எனக்கு மகனாக பிறந்தான், இந்த அப்பாவுக்கு நான் ஏன் பிள்ளையாக பிறந்தேன், இவள் ஏன் எனக்கு மனைவியாக வந்தாள், சயின்ஸில் பதில் சொல்லுங்க பார்ப்போம். You give an answer scientifically. இப்போ சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியலங்கிறக்காக வேண்டி இது எனக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுற முடியுமா? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ என் பிறந்தாய் செல்வ மகனே. அடிப்பாண்டா சினிமா கவிங்க. But why a child is born? Science cannot answer the question why. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ அந்த கிரகங்கள்லாம் ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க, அங்கே கண்ட்ரோலர் இல்லை. தேர் ஆர் நோ டிராஃபிக் ரூல்ஸ். இங்கே மாதிரி நீங்கள் கீப் டு ரைட்டுங்கிறீங்க, நான் கீப் டு லெஃப்ட்டுங்கிறோம். ஓவர்டேக் பண்ணால் இவ்வளோ ஸ்பீடு, காலனிக்குள்ளே போனால் இவ்வளோ ஸ்பீடு. we have got so many traffic rules, but yet accidents are taking place. There are no traffic rules, but no accident is taking place. அதான் அங்கதான் சொல்ல வர போறேன். அதுக்கு என்ன சொல்லுது விஞ்ஞானம்? கிராவிடேஷன் அண்ட் ரெப்பல்ஷன் ரெண்டு இருக்குங்குது. ஈச் ஸ்பியர் இஸ் ஹேவிங் a gravitational pull and a repulsion pull. இது ஹவுங்கிற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். அடுத்த ஒரு கேள்வி கேட்குங்க சயின்ஸ்க்கு. இந்த ரெப்பல்ஷன் அண்ட் கிராவிடேஷனுங்கிற புல்லு இதுக்கு ஏன் வந்தது அப்படின்னு ஆன்சர் உண்டா? கிராவிடேஷன் ஏன் வந்தது அது சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுமா? கிராவிடேஷன் இஸ் தேர், ரெப்பல்ஷன் இஸ் தேர். நீங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் கோ. Why? Isaac Newton cannot answer. So then science can answer the question how. Science cannot answer the question why. So our religion and philosophy answer the question why. It may not be convincing to you, அது வேற விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், you first read the religion. என்னுடைய humble request என்னன்னு கேட்டால், everybody is having a right to disagree. That is a fundamental guarantee, constitutional guarantee. நான் போய் இந்த ரைட் எடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய humble request என்னன்னா, you understand what the religion, what our saints are telling. You read carefully. Then you can come to a conclusion, agreement or disagreement. என்னுடைய humble request, சமுதாயத்தை காட்டி சமயத்தை வெறுக்காதீர்கள். சமுதாயத்தில் அப்படி நடக்கு இப்படி நடக்கு. உங்கள் வீட்டில் நடக்கான்னு கேட்பேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சதான் நடக்கா? அது இல்லை, சமுதாயத்தை விட்டுருங்க. இஸ் எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் யுவர் ஹவுஸ் உங்கள் வீல்படி நடக்கா? ஒரு 40 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்க. தனியாக போய் பேட்டி கண்டா உங்களுக்கு தெரியும் அனுபவம். மனைவியை போய் பேட்டி கண்டா என்ன சொல்லுவா? இவர் திருந்தவே இல்லைன்னா. அவரை போய் பேட்டி கேட்டா இவர் கல்யாணம் திருந்தவே மாட்டேங்கிறான்னு அவர் சொல்லுவார். இல்லையா இல்லையா? நீ சிரிக்கிற பார்த்தா எல்லாருக்கும் நல்ல அனுபவம் இருக்குன்னு தெரியுது. இருக்கா இல்லையா? ஸோ மனைவியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க திருந்தல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவ திருந்தல. உண்மையா இல்லையா? அப்ப you are not able to correct your own wife or husband, then why you are venturing into I am going to reform the society, I am going to reform the community? Can it be possible? இதெல்லாம் ஒரு known facts இல்லையா? ஒரு மலேசியாவில் ஒரு கதை சொல்லாரு, தம்பதிகள் சுகமாக வாழ்வது எப்படி அப்படின்னு எழுதினார். அட்ராக்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்துதான். அவர் படரத்னம் செட்டியார்னு பேர். அவர் பெரிய சைவ சித்தாந்த விற்பனர். 6 மாதம் இந்தியாவில் இருப்பார், 6 மாதம் மலேசியாவில் இருப்பார்.
அப்படி ஒரு பெரிய சைவ சித்தாந்த அறிஞர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்க. முரு படரத்னம் செட்டியார்னு பேர். செட்டியார் 6 months இந்தியாவில் இருப்பார், 6 months மலேசியாவில் இருப்பார். கடவுளால என்ன செய்ய முடியாதுன்ற புத்தகம். அவரே தான் கரெக்ட். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. கடவுளால் செய்ய முடியாதவை என்று சொல்லி கடவுளுடைய கிரேட்னஸை ப்ரூவ் பண்ணுவேன். அதான் பெரிய விஷயம். பார்த்தா நாசியம் மாதிரி தெரியும். கடவுளால் செய்ய முடியாத காரியங்கள் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பேர். கடவுளால் முடியாதவைகள். அதை பார்த்தா என்ன தெரியும், இதை நாசியம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் படிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க ஆசியம்தான். அவர் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் அந்த நூல் அவர் ஆதர் வேற. அப்போ ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு இந்த நூல் இருக்கு, தம்பதிகள் எப்படி சந்தோஷமாக வாழ்வதுன்னு அருமையான நூல் இருக்கீங்கன்னு மாலையை போட போனாராம். அவருக்கு மாலையை போட்ட அதுவே இன்னொரு மாலை வாங்கிட்டு வந்துங்க, ஒய்ஃபுக்கு கூப்பிடுங்கன்னாராம். சொன்னாரா, நான் போன மாதம் தான் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அவர் எழுதின புத்தகம் தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்வது எப்படி. இதெல்லாம் நோன் ஃபேக்ட்ஸ் இல்லையா? இதெல்லாம் வந்து பார்க்கணும் எத்தனை பேர். அதே போல எங்க நாட்டில் எழுதினார் 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதினார். 52 வயசுலேயே செத்து போயிட்டார். பெரிய புகழ்பெற்ற ஆள், லேனா தமிழ்வாணன். அந்த காலத்தில் அதனால எழுதுவார். நல்லா அந்த சர்க்காஸ்டிக்காக எழுதுறது, இந்த விமர்சனங்களெல்லாம் வெரிஃபை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அருமையாக. அதுபோல் ஈடாயிட்ட 52 எழுதின புத்தகம் என்ன, 100 ஆண்டு வாழ்வது எப்படி புத்தகம். என்ன இருக்குது புத்தகம் எழுதினால வந்துடுமா? அதுபோல் இன்னொரு பெரிய அறிஞர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேர் வலம்புரி ஜான்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்க. எனது இந்த நாள் இனிய நாள், இந்த டிவி ஒரு சீரீஸ் வரும், இந்த நாள் இனிய நாள். அப்படின்னா இந்த மூலிகையை சாப்பிட்டா அந்த நோய் போயிடும், அந்த மூலிகையை சாப்பிட்டா இந்த நோய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசுவார். கடைசியில் he died of cancer. அதுவும் ரொம்ப வறுமையில் வாடி அவருடைய லைஃப் பேத்தட்டிக் எண்ட். அப்போ என்ன சொல்ல போறீங்க? 100 ஆண்டு வாழ்வது எப்படி தான் எழுதுனா 100 ஆண்டு வாழ்ந்துட போகிறோமா? விதி என்ன இருக்குல்ல. அப்போ என்னன்னு கேட்டால், எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த சொசைட்டி சமுதாயம் திருந்தின பிறகுதான் சமயம் வந்து உருப்படணும், சமுதாயம் திருந்தின பிறகுதான் நான் வந்து சமயத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள்னு அர்த்தம். யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். நோபடி இஸ் சீட்டிங் யூ, யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். ஒரு நாளும் உங்களுடைய ஆன்மா முன்னேற போறதே கிடையாது. அதுவே the soul is ரொம்ப important. The body is important, the mind is more important. Mind is more important than the body. But soul is more important than the body and the mind. இதுக்கெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்ல காரணமே வேற. இப்போ அந்த சொல்லிட்டே வந்தோம். இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம என்ன சொல்றோம்? The soul is eternal. பகவத்கீதையுடைய சாரமே அதானே. பகவத்கீதை என்ன சொல்லுது? முழுக்க அதான். The soul is eternal அப்படிங்கிற ஒரே மெசேஜ் தான் அவர் வலியுறுத்துறது. பூரா 600 ஸ்லோகத்துலேயும் அதான் இருக்கு. அதில் தான் வலியுறுத்த வர்றார். அது அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பல விதமான உத்திகளை, அந்த உலக தர்மம், இந்த உலக தர்மத்தை மீறுகிறாயா இல்லையாங்கிறது தான் அதனுடைய பாயிண்ட். பகவத்கீதை வேற ஒன்றும் கிடையாது. உலக தர்மத்தை மீறலை, யூ ஆர் ஆக்டிங் அக்கார்டிங் டு தர்மா ஒன்லிங்கிறத அவர் கன்வின்ஸ் பண்ணுறார். ஆனால் சென்ட்ரல் ஐடியா என்ன? த சோல் இஸ் எட்டர்னல் அப்படிங்கிறது ஒரு நூலில் கூட மாறாது. அப்போ வைஷ்ணவிசம் ஆல்சோ அதே தான் சொல்லுது, சைவமும் அதே தான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால், all faiths that had emanated in India except Buddhism and Jainism. அது கூட ஜெயினிசம் கூட கொஞ்சம் வந்துடும். புத்திசம் தான் அவுட் அண்ட் அவுட் இதை மறுக்குது. அவங்க சொல்லக்கூடியனா there is a death for the soul. அதான் புத்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்புக்கு எப்படி ஒரு டெத் இருக்கோ அதே போல there is a death for the soul. So when the soul dies, that is we call as ஞானா. அதான் முக்தி. பௌத்த சமயத்தை சிம்பிளாக சொல்றதா இருந்தால், பௌத்த சமயம் சொல்ற மெசேஜ் என்ன?
என்றால் ஆன்மாவும் அதுவும் ஒரு நாளைக்கு இறந்துவிடும். ஆன்மா என்றைக்கு இறக்கிறதோ அதுதான் முக்தி, அதான் அவங்களுடைய முக்தி. அதுக்கு அவனுடைய பாஷையில் என்ன சொன்னான்? பஞ்சகந்தங்கள் அறுது பேர், பஞ்சகந்தாஸ்ன்னு பேர் அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கு. நான் கான்செப்ட் தான். இப்போ சோல் இஸ் எட்டர்னல். இப்போ கடவுள், இப்போ கேட்குறீங்க வெதர் காட் ஹாஸ் கிரியேட்டட் த சோல்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? எஸ்ன்னு சொன்னாலும் தப்பு, நோன்னு சொன்னாலும் தப்பு. கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? The question doesn't arise. The question of creation doesn't arise. The question of creation will arise when the actual creation is taking place. But here it is not creation according to the word, the creation word, the word creation in English meaning வேற. ஆனால் நம்முடைய சமயத்தில் படைத்தல், தமிழில் படைத்தல், சான்ஸ்கிரிட்டில் சிருஷ்டி. இந்த சிருஷ்டி அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழில் படைத்தல். நான் அந்த சிருஷ்டி என்பது இட் இஸ் நாட் கிரியேட்டிங் எ திங் விச் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங். அதான் அவங்க படைப்பு நம்ம படைப்பு வித்தியாசம். அப்போ லாஜிக்கலாக என்ன சொல்லணும் நீங்கள்? த கொஸ்டின் ஆஃப் கிரியேஷன் டசன்ட் அரைஸ் அட் ஆல். அதான் லாஜிக்கல் ஆன்சர். ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறீங்க, நேம் whether male or female, போட்டேன் male, whether you are married or not married, how many children you are having, நோன்னு சொல்லக்கூடாது. என்ன எழுதணும்? does not arise. அதான் கரெக்ட் ஃபீல்டிங். அப்போ how many children you are having எப்போ ரைஸ் ஆகும்? when you are married. so you are not married. அந்த காலத்துக்கு என்ன சொல்லக்கூடாது? நோன் போட்டால் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அங்கே என்ன ஆகும்? does not arise. எனக்கு அந்த கேள்வி எழாது, not applicable. அதே போல தான் whether God has created the soul, the question is inapplicable as far as our religion is concerned. Question doesn't arise at all. அப்போ அந்த கிரியேஷன், அப்போ அடுத்த இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ கிரியேஷனா எதை சொல்றீங்க? அப்போ நீங்கள் படைத்தல்ங்கிற வார்த்தையை சொல்றீங்களே, அடுத்த கேள்வி கேட்பீங்களா? அப்போ நீங்கள் சொல்றீங்களே கடவுள் படைக்கிறாருன்னு சொல்கிறோம். வார்த்தையை நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும்? யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட். நீங்களா ஒரு மீனிங்கை கற்பிக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள சமயங்கள் ஒன்று என்ன சொல்லிட்டேன்? இது இந்த சோல் does not fall within the purview of science. ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் லண்டன்ல பேசுகிற ஒருத்தர் கேட்டார், நோ சயின்டிஸ்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர்ட் அபவுட் த சோல் அப்படின்னார். கேட்டேன், யூ ஆர் ராங், சயின்ஸ் ஹஸ் ஆல்சோ அப்ரோச்னார். அப்போ நான் கேட்டேன், ஒரே கேள்வி தான் கேட்டேன், அப்போ டெல் மீ த சோல்ஸ் லா, டெல் மீ. Science has approach means a law or theory should have come. What is soul's law or what is soul's theory? Science la irukka சொல்லணும் இல்லையா? எத்தனை theory of relativity, law of gravitation, Pascal's law, Ohm's law, there are so many laws. Likewise, is there any law or a theory in science about the soul? அவ்வளவுதான். Tell me the book. அவ்வளோதான் உட்காந்துட்டேன். இது மாதிரி தான் சில பேர் கேள்வி கேட்குறாங்க, விஷயமே புரிஞ்சிக்காம. சயின்ஸுடைய பரிதியும் அது இல்லை. எனிஹவ் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த சோல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், மறுபடியும் அது இன்னொரு பிறவிக்கு அனுப்பப்படுகிறது. அதுதான் நம்ம மறுபிறவி அல்லது புனர்ஜென்மம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு நூலை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய வேர்ல்ட் ரினவுண்டு ஃபிலாசபர் சயின்டிஸ்ட். அவர் ஃபிலாசபர் ஆஸ் வெல் as சயின்டிஸ்ட். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரிலீஜியன்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா வேர்ல்டு லெவலில், இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்து நான் ஹிந்துன்னு பிரிக்கிறோம். ஆனால் வேர்ல்டு லெவலில் ரிலீஜன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமிட்டிக் நான் செமிட்டிக்.
பகன், நான் பகன். இதுதான் வேர்ல்டு கிளாசிஃபிகேஷன். அதாவது செமிட்டிக் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாளுடைய we are the descendants of Adam and Eve அப்படிங்கிற அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வந்து நீங்கள் இஸ்லாமாக இருக்கலாம், கேத்தலிக்காக இருக்கலாம், ஜீவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். யூ ஆர் கால்ட் எ செமிட்டிக். இன்னொன்று பகன், அது கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன். இப்போ கேத்தலிக் எல்லாம் இருக்காங்க, அதை கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது அது பகன். அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, பகன். ஆமாம், தேசே வி ஆர் நான் பகன், தேசே தி ஆர் பகன். இல்லை, அவங்களும் இங்கிலீஷ் வேர்டு தான். இப்படி ரிலீஜனை எத்தனையோ வகையாக பிரித்தா கூட அந்த எல்லா ரிலீஜன்லையுமே ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது ஜென்ரலாக வந்து சோல் இஸ் எட்டர்னல், சோல் இஸ் லைபிள் டு பி ரீஇன்கார்னேட்டட். தீஸ் ஆர் த philosophy that originated in India. ஆனாலும் பெர்ட்ரண்ட் ரசல் ஒன்று சொல்கிறார், த வெஸ்டர்ன் ஃபிலாசபின்னு ஒரு நூல் இருக்கிறார். வெஸ்டர்ன் ஃபிலாசபின்னு பேர் அந்த நூல். இஸ் a great philosopher and a scientist. அவர் என்ன சொல்றாருன்னா, the soul is eternal. Not only that, when a man or an animal dies, the soul is taking another birth. அப்படிங்கிறத முதல்ல வெஸ்டர்ன் வேர்ல்டில் சொன்னவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். பட்டன் ரசல் சொல்கிறார். யாருன்னு கேட்டால் சொல்கிறாரு, பிதாகோரஸ். பிதாகோரஸ் இஸ் அ கிரேட் மேத்தமேட்டிஷியன். யூனோ, நீங்கள் பைதாகோரஸ் சொல்லுவீங்களா? நாங்கள் டைவோர்ஸுங்களா, நீங்கள் டிவோர்ஸுங்கிறீங்க. அது இங்கிலீஷில் அது ஒரு பெரிய கஷ்டம் தான். வாட் இங்கிலீஷ் மேன் செட் இட்ஸ் அ கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அந்த பிதாகோரஸ் தான், அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாரா, ஆஃப்டர் மேக்கிங் அன் எலாபரேட் ரிசர்ச், you know about the Pythagoras theorem, but nobody knows the other aspect of Pythagoras. Pythagoras என்ன சொல்றாரா, the soul is eternal, the soul will be taking another birth. A human soul can take an animal body, an animal soul can take a human body. அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல வெஸ்டர்ன் வேர்ல்டில், நாட் இந்தியா. இந்தியாவில் இது ரொம்ப நாள் காலங்காலமாக இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இந்த தியரியை முதல்ல ப்ராஜெக்ட் பண்ணவர் யாருன்னா பிதாகோரஸ் என்பது பெர்ட்ரண்ட் ரசலுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, அந்த க்ரீக்கு டெர்மினாலஜியில் நிறைய வேர்டு க்ரீக்கு லாட்டினில் தானே வருது இங்கிலீஷு. அப்போ அந்த உயிர் வந்து மறுபிறப்பை அடையும் அப்படிங்கிறதுக்கு அவன் சொன்ன வார்த்தை தான் மெட்டம்சைக்கோசிஸ். குறிச்சிக்கிடுங்க, போய் நீங்கள் பாருங்கள், டிக்ஷனரியில் பாருங்கள், விக்கிபீடியா தான் இருக்கேன், விக்கிபீடியான்னு ஒன்று இருக்கேன், இப்போ அதில் பார்க்கலாம் நீங்கள். நான் சொல்கிறது உண்மையாக நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். மெட்டம்சைக்கோசிஸ், METEMPSYCHOSIS, மெட்டம்சைக்கோசிஸ். This is a word coined in Greek philosophy on the basis of Pythagoras. அப்போ உண்மையிலேயே நம்முடைய சமயம் என்னைக்கோ சொன்ன ஒரு செய்தியை பிதாகோரஸ் ப்ரூஃபோட சயின்டிஃபிக் வேர்ல்டில் சொல்லியிருக்கிறார். அப்போ இருக்கிற வெஸ்டர்ன் ஃபிலாசபி. அப்போ என்ன தெரியுது என்றால், அந்த அவருக்கு மேலே ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நம்ம பண்ண முடியாது இல்லையா. அவர் வேர்ல்டு ரினவுண்ட் சயின்டிஸ்ட், அவர் க்ளீனாக கொடுக்குறார். அவருடைய இது போடாமே எல்லாம் வெப்சைட்டில் இருக்குது, விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ அவர் எப்படி சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரு. இது நமக்கு பேசிக் தியரி. ஆனால் அவர் ஆஃப்டர் மேக்கிங் எ ரிசர்ச், இப்போ நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன எக்யூப்மெண்ட்ஸு டெலஸ்கோப்பையும் வச்சா பார்த்தாங்க இல்லையா, பார்க்கல. ஒன்று சொன்னேன் பாருங்கள், ஒரு சூரிய கிரகணம் ஒரு சந்திர கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகணம் அது பார்ஷியல் எக்லிப்ஸு, ஃபுல் எக்லிப்ஸு அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்குது அப்படின்னு கணக்கு இருக்குது. லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ். இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் கணக்கு போட்டு இந்த அதிகமான டியூரேஷன் இருக்கக்கூடிய எக்லிப்ஸ் இருக்குது பாருங்கள், அது இந்த எக்லிப்ஸ் முடிஞ்சோன்னா அடுத்த எக்லிப்ஸு இன்னும் 127 இயர்ஸ் கழிச்சு தான் வரும்னு பஞ்சாங்கத்தை கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான், நாசாவுக்கு எழுதியா கேட்டான்.
அன்னைக்கு வருதா வரலையா? கரெக்டாக வரும். பஞ்சாங்கத்தை பாருங்க, இதே மாதிரி இவ்வளவு பார்ஷியல் எக்லிப்ஸ், இதே மாதிரி ஃபுல் எக்லிப்ஸ், நெக்ஸ்ட் எக்லிப்ஸ் வில் கம் வென் அப்படின்னு சொன்னா அவன் சொல்ற கணக்கு கரெக்டா வருதா இல்லையா? ஏதாவது ஒன்று இருக்கட்டும், இட்ஸ் அ சயின்ஸ். அவன் நாசாவை கன்சல்ட் பண்ணி எழுதல. வருதா இல்லையா? நீங்க உங்க பகுத்தறிவு வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த லூனார் எக்லிப்ஸ் என்னைக்கு? நாசாவையும் கன்சல்ட் பண்ணாதீங்க, பஞ்சாங்கத்தையும் கன்சல்ட் பண்ணாதீங்க. யூ டெல் ஃபார் ஓன் இன்டெலிஜென்ஸ். அடுத்த எக்லிப்ஸ் என்னைக்கு வரை சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? அதனால இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெளிய முடியாது. அப்ப அவங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, வச்சு வருதுல கரெக்ட் டேலி ஆகுதே. ஆகையினால இந்த அந்த சோலை பற்றி ஏன்னா எதுக்குன்னா இந்த கொஞ்சம் அந்த பேரலல் ஃப்ரம் சயின்ஸும் சொன்னாதான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு அப்படி ஒன்று ஆகிப்போச்சு. அதாவது நமக்கு என்ன ஒரு பெரிய எதுன்னு கேட்டால், அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை. அதில் வந்து ரசல் சொல்லியிருக்கிறாரு, பிதாகோரஸ் சொல்லியிருக்காரு, சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காருன்னா ஆமாம் ஆமாம், அப்பர் சொல்லியிருக்காரு, சம்பந்தர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நோபடி வில் பிலீவ். அப்பர் சொல்லியிருக்காரு, சம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்குன்னா ஆமாம் ஆமாம். இது ஒரு நோஷன், இது இப்படி டெவலப் ஆயிடுச்சு. அது நம்ம குழந்தைகளுக்கும் அந்த வியாதி பரவிடுச்சு. இப்போ அப்படிதான் நம்ம குழந்தைகளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, சயின்ஸ் ஹஸ் காட் எ லிமிட்டேஷன் தானே. சயின்ஸ் கேனாட் டீல் வித் அ சப்ஜெக்ட். இந்த 6 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, இதை வந்து சயின்ஸ் கேனாட் அப்ரோச். அதனால அதை நீங்கள் அந்த நோஷனை வந்து எடுத்துடணும். ஏன்னா அடுத்தாலும் நம்ம இந்த ஃபர்தராக டெவலப் பண்ணும்போது இந்த ஒரு வரையறையை கொடுத்துறேன். இந்த வரையறையை கொடுத்து விட்டு தான் வரணுமே ஒழிய. ஏன்னா இனி சொல்ல போகிற பல செய்திகள், அது பரமப்பிரமாணம் அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதான் இன்ட்யூஷன். எப்படி வேணால் பேர் வச்சுக்கோ, ஞானம் நம்ம சொல்கிறோம், ஏதோ இன்ட்யூஷன் சொல்லிக்கோ, ஏதோ ஒன்று சொல்லிக்கோ, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வாட் தே ஹவ் ரிவீல் ஆர் 100% கரெக்ட். அதை நம்பி நம்ம போனால் நமக்கு என்ன லாபம் வருது? நம்ம ஆன்மா உய்யும். இல்லை என்றால் அதான் சொன்னார். அதாவது ஞானசம்பந்தருடைய இதில் 8000 சமணர்கள் வந்தாங்க. 8000 சமணர்கள். இதுக்கு இந்த குழந்தைக்கு வயசு 7 வயசு குழந்தையோட ஆர்கியூ பண்ணுறதுக்கு எத்தனை பேர்? 8000 ஸ்காலர்ஸ். 8000 ஸ்காலர்ஸ், 8000 சமணர்கள். they were all proficient in Indian logic. சாதாரண நாட்கள் இல்லை, அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. மங்கையர்க்கரசியார் பார்க்குறார். ஏன்னா மங்கையர்க்கரசியார் தான் கூப்பிட்டு வந்து ஞானசம்பந்தரை அப்படியே பார்க்குறாங்க. மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை பார்க்குறார், இந்த 8000 சமணர்களையும் பார்க்குறார். அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் உணர்ச்சி வருது. ஒருவேளை ஞானசம்பந்தர் தோத்து போயிட்டா, ஏன்னா அந்த திருமறை காட்டிலிருந்து ஞானசம்பந்தர் வந்தாதான் இந்த பாண்டிய நாட்டையே திருத்த முடியும் என்று ஞானசம்பந்தர் அழைச்சிருக்கிறார். அதான் நோக்கம். ஆனால் என் சம்பந்தரையும் பார்க்குறா, 8000 சமணர்களையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த குழந்தை பார்த்தா நமக்கு தெரியல. 8000 பேரும் பார்த்தா அவ்வளோ எம்ஏங்கிறான், WMஏங்கிறான், 4Mஏங்கிறான், அவ்வளோ உட்காந்துட்டு இருக்கான். நான் இந்த எம்ஏ எங்கள் ஒரு சைவ சித்தாந்தம் படித்தார் ஒருத்தர். அது வந்து ஹெட்மாஸ்டர் ஆஃப் தி ஸ்கூல். he was having 8 MA. வயசியாக ஒரு லெட்டர் போட பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அது ஆந்த்ரோபாலஜி என்னவோ போட்டுப்பேன். மே 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 அவர் பார்த்தோன்னா ஒரு தயக்கம் வருது. பார்க்குறாங்களாம், இது தெரியல அவருக்கு. இந்த அம்மாவுக்கு வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா ஒருவேளை ஞானசம்பந்தம் தோற்கும்படியான சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா அவரு. அப்பா அப்போ அந்த அம்மா பார்க்கல. அப்படியே அவர் நோட் பண்ணுறார். அப்போதான் ஒரு பாடல் மானின் நேர் வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானின் வாயொரு பாலன் நீங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல்,
ஆனைமா மலையாதியாய விடங்களிற் பல அல்லல் சேர் ஈனகேட்கெளியேனலேன் திரு ஆளவாயரன் நிற்கவே. மானின் நேர்விழி மாதராய் பாட்டார். அதாவது மான் என்ன பண்ணணும்னா மருண்டு, அதாவது காட்டில் வந்து மான் போகும்போது என்ன பண்ணணும்னா இந்த கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கணும், பின்னாடி சிங்கம் வருதா புலி வருதா, ஏன்னா எது வேணாலும் அடிச்சிடும் மானை. மான் வந்து அந்த பார்வை வந்து மருண்டு மருண்டு போகுமா. அந்த அம்மாவுடைய பார்வை அப்படி இருக்கான். அதே அழகுக்காக சொல்லலை, மருட்சி. மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பானின் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல். You need not have mercy upon me. அது சொன்னார். ஏன் உங்களுக்கு பயம் வருது தெரியுமா? இந்த 8000 சமணர்களோட நான் தான் வாது செய்ய போறேன்னு நீ நினைக்கிற. அதுதான் கிடையாது. இந்த 8000 சமணர்களோட வாது செய்ய போறது இந்த மதுரை ஆலவாய் சொக்கன், தெரிஞ்சுக்கோ. நான் இல்லை, ஆலவாய் அரண் நிற்கவே. இன்னொன்று எனக்கு தெரியும், இந்த சமணர்கள்லாம் என்னது வன்முறை. இந்த முன்னாடி 8000 கேட்டு ஸ்காலர்ஸ் வந்து உட்காந்துருக்குறாங்க, அவ்வளவு அவ்வளவு. ஆனால் பின்னாடி சைக்கிள் செயின் சோடா பாட்டில் எல்லாம் பின்னாடி இருக்கு, லாரி லாரியா. தட் ஆல்சோ ஐ நோ. அதுவும் எனக்கு தெரியும். அரண்மனைக்கு என்ன ஏன் நடக்குது, அரண்மனையில் நடக்குது. அரண்மனைக்கு வெளியில சோடா பாட்டில் சைக்கிள் செயின் கல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் இருக்கான், அடியாள். தட் ஆல்சோ ஐ நோ. சொல்ல ஏன்னாரு, ஆனைவா மலையாதியாய விடங்களிற் பல அல்லல் சேர். கொரில்லா படம் வச்சிருந்தாங்க சமணர்கள். இந்த கொரில்லா படம் மலையில வச்சிருந்தாங்களாம். ஆனை மலை, கழுகு மலை, பசு மலை, பன்றி மலை, 8 மலை. தமிழ்நாட்டில் 8 மலைகள் இன்றைக்கு இருக்கு. இந்த 8 மலைகளில் கொரில்லா படை எந்த நேரத்தில் தாக்குவாங்கன்னே சொல்ல முடியாது. இந்த 8 மலைகளில் கொரில்லா படம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். இதான் சொன்ன, ஆனைமா மலையாதியாய விடங்களிற் பல அல்லல் சேர் ஈனகேட்கெளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இவரோடு வாது செய்ய போறது ஆலவாய் அரண், நான் இல்லை. ஆகவே நான் பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தை என் மீது பரிவு காட்டாதே. பானின் வாயொரு பாலன் நீங்குவன் என்று பரிவு எய்திடேல். அதுதான் நம்முடைய சயின்ஸ். எப்படி இவ்வளவு தைரியம் அவங்களுக்கு ஏன் வருது? ஓரளவுக்கு நாம் இன்றைக்கி நேற்று மாதிரியே இன்றைக்கும் வந்து அதாவது சில பேர் என்னன்னு கேட்டால், சில பேர் பேச ஆரம்பித்தா எப்படா முடிப்பார்னு தோணும். இது சொன்னார். ஒரு பேசி முடிச்சோடனே பலமாக கைதட்டினாங்க. கேட்டார், என்ன நல்லா கைதட்டினீங்களே, நீங்கள் சொல்ல நல்லா பேசுங்களான்னு. இல்லை, நீங்கள் முடிச்சதுக்கு தான் கைதட்டிங்க. அதுபோல என்னுடைய சமயம் என்பது, என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், நம்ம சமயம் என்பது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறதுங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல மாற்றணும். அப்படி இல்லை. நம்ம சமயம் வந்து இட் ஹஸ் காட் அ ஃபர்ம் சயின்டிஃபிக் ஃபுட்டிங் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து அதை தெளிவாக தெரிஞ்சாதானே அடுத்த குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி ஒரு அருமையான நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். டாக்டர், அதாவது இன்றைக்கி நம்முடைய ஒரு சிறப்பான விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கிறார். நீங்கள் சொல்லிடுறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வாங்க. அதாவது லண்டன் மாநகரிலே சைவ முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அது சமுதாய தொண்டும் செய்யுது, சமய தொண்டும் செய்யுது. அவர்களிடத்திலே ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால், அவர்கள் வந்து பைரவ மூர்த்தியே, நம்ம பைரவரையே உபாசனா மூர்த்தியாக கொண்டு அவர்கள் குடும்பத்திலே பல நாட்களாக, லண்டனில் 2 முறை பேசும்போதும் அவரோட எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதாவது எல்லா லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலையுமே பைரவர் மடை வந்து அவர் தான் செய்வார். எல்லா கோயிலையும்
பைரவர் மடை என்றால் அவரை கேட்காமையே ராமநாதன் குடும்பத்தினர் போட்டுருவான். அந்த அளவுக்கு அந்த பைரவர் வழிபாடு அவர்கள் வந்து காலங்காலமாக இதாக பைரவர் முகூர்த்தத்தை வழிபட்டாலே எந்த விதமான ஒரு தீய சக்திகளும் நம்ம அண்ட முடியாது. பெரிய சிறப்பு. அது வந்து அவர்கள் மட்டும் செய்யலை, அவங்க குடும்பத்தில் அவங்க பரம்பரையாக செஞ்சுட்டு வராங்க. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அது ஒரு பெரிய சிறப்பு அவர்களுக்கு. சமுதாயத்தொண்டு சமயத்தொண்டோட இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சமுதாய சேவைகள் பண்ணக்கூடிய அசோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாரோடையும் நல்ல உறவு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அதான் ரொம்ப வாண்டிங்காக இருக்கு நம்ம சமயத்தில் இல்லையா. இது இந்த அசோசியேஷன் பார்த்தா அவருக்கு பிடிக்காது, அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்காது, இப்படியே தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உள்நாட்டு சண்டை தான் நம்மகிட்ட சரியாக இருக்குது. ஆனால் அவரிடத்துல அப்படி இல்லை. பொதுவாக அந்த லண்டன் மாநகரில் இருக்கக்கூடிய எல்லா சைவ அமைப்புகளோடையும் ஒத்த ஒரு நட்போடு பழகக்கூடியவர். நல்ல ஒரு பெருமையை வைத்திருக்கிறார். அது அப்பேற்பட்ட அன்பர் நம்முடைய திருமுறை மகாநாட்டுக்காக அழைக்கப்பட்டார். நாளை நடக்கவிருக்கக்கூடிய நம்முடைய பண்டிதரை அப்புத்துறை அவர்களுடைய நூல் நாளைக்கு முடிஞ்சியா சீக்கிரம் அது இருக்கு. அப்புத்துறை அவருடைய நூல் வெளியிட்டு அதுக்கு நீ இல்லைன்னா அதுக்கு இல்லை. ஆனால் நாளை நடக்கக்கூடிய நம்முடைய சைவ சித்தாந்த கனடா சைவ சித்தாந்த மன்றம் நடத்தக்கூடிய நாளினுடைய விஸ்வலிங்கம் ஐயா நடத்தி கொண்டு வரார்கள். குழந்தைகளையும் ரொம்ப ஆற்றுப்படுத்துகிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். அவருடைய பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. அதிலே அவருடைய திருவள்ளுவர் மகாநாடு நாளைக்கு இருக்கிறது. அதிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே கலந்து விட்டு அடுத்த நாள் அவங்க லண்டன் திரும்பிடுறாங்க. அவர்கள் அந்த வரவை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் நம்முடைய டாக்டர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு எண்ணத்தை வைத்தார்கள். 4 படத்தை நான் அங்கேருந்து கொண்டு வந்ததிலிருந்து அந்த படத்தை இங்கே வைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்களே அதை சிறப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி இப்பொழுது அதை நாங்கள் செய்ய போகிறோம். ஆமாம், இந்தியாவில் கொடுத்தாங்க. அப்படியே வச்சிருக்காங்க. பூமியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் மூட்டி ஆலிமிதை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி பூட்டி வாலி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் பூட்டி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் பூட்டி. லண்டனுக்கு போகணும் மேடம். நம்ம பார்வதி பதை மகாதேவ, நம்ம பார்வதி பதை மகாதேவ. சிவனைய செல்வர்களே, இந்த ஒரு அருமையான ஒரு வேளையிலே டாக்டர் அவர்கள் இந்த நாளுடைய படம் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே ஐயா அவர்கள் ஒரு பெரிய பெயர் படுத்தம் பாருங்க. அவர்கள் தந்தையார் பேர் ராமநாதன், அவர் ராமநாதன் லம்போதரன். ராமநாதனே வந்துட்டார். ஒரு பெரிய பெரிய ஒரு அது ஒரு அதனால் ஒரு ஒற்றுமை அமைவது என்பது மிகவும் சிறப்பு. அது மாதிரி ஒரு அக்கேஷனில் அது மாதிரி அமைவது என்பது மிகவும் சிறப்பு. ஆகவே அப்படி சைவ பணியை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உன்னதமான பணியை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அது இந்த மாதிரி கனடா போன்ற நாட்டிலே இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த பணி செய்வது என்பது மிகவும் கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நல்ல வேளையிலே அவர்கள் வந்து நம்மை கௌரவப்படுத்தியதுக்காக அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஒரு 5 நிமிடம் நம்முடைய கொஞ்சம் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.